मतिः अवश्यं भगवतो मे माननीयाः तपस्विनः. ஓகே, இப்போ என்னாச்சு, விருத்ராசுரனே, நீ வந்து இந்திரனோடு சமமாக உடன்படிக்கை பண்ணிவிடு. அவனோட வைரம் பாராட்டாதே. அப்போ தான் நீயும் சுகமாக இருக்கலாம், அவனும் சுகமாக இருக்கலாம், நாங்களும் சுகமாக இருக்கலாம், எல்லாருமே நல்லா இருக்கலாம். அதனால நீ அவனோட உடன்படிக்கை ஏற்படுத்திக்கோ, சந்தேகப்படாதே எல்லாம் சொன்னாலா. இப்போ வியாசர் சொல்கிறார் ஜனமேஜரை பார்த்து, மகர்ஷி வச்சனம் சுத்வா. இப்படி ரிஷிகள் எல்லாம் மகர்ஷிகள், பெரிய ரிஷிகள், அவளுடைய வார்த்தைகளை கேட்டு மகாமதிக்கு நல்ல புத்திசாலியான அந்த விருத்ராசுரன் தான் உவாச்ச அவர்களை பார்த்து சொன்னான், பகவந்தக அவசியமே மானனியாக, நீங்கள் சொல்கிறத நான் கவனித்து தான் ஆகணும். ஏன்னா எனக்குடைய நான் வந்து கௌரவம் கொடுக்கணும் உங்களுக்கு. மானம்னா இது கௌரவம். ஸோ மானனியாக, உங்களை நான் மதிக்க வேண்டும். ஆகவே நான் வந்து நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். நீங்கள் தபஸ்வினக, நீங்களாம் தபஸ்விகள். ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய வார்த்தையை நான் மதிக்கத்தான் அவசியம், அவசியம், கண்டிப்பாக நான் செய்யணுமே அப்படிங்கிறேன். व्यासोवाच महर्षि वचनं श्रुत्वा तानुवाच महामतिः अवश्यं भगवन्तः मे माननीयाः तपस्विनः भवन्तः मुनयः स्वापि न मिथ्यावादिनो मृषं सदाचाराः सुशान्ताश्च न विदुः चलकाननम्. பவந்தக முனையக, நீங்கள்லாம் முனிவர்கள், எல்லாமே மனநசீலக முனிகின்னு சொல்லுவோம். அதாவது எப்போவுமே தியானத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் முனினே பேர். ஸோ அப்படி நீங்கள்லாம் முனிவர்கள். குவாப்பினா மித்யாவாதி, பொய் சொல்லவே மாட்டேனுங்க. எதுக்கு வேஸ்ட்டாக பொய் சொல்ல போகிறேன்? பொய்யே சொல்ல மாட்டேன். நான் மித்யாவாதினக, மித்யான உண்மை அல்லாதது. ஸோ அந்த மாதிரி பொய்யை பேசக்கூடிய ஆள்கள் நீங்கள் கிடையாது. பிருஷம், நிச்சயமாக, கண்டிப்பாக. சதாச்சாராக, நல்ல ஆச்சாரமுடையவர்கள், நல்ல நடவடிக்கை உங்களோட நடவடிக்கை, அதனால் நம்பலாம் உங்களை. சுசாந்தாக, ரொம்ப அமைதியானவர்கள். ந விதுகு சலகாரணம். ஸோ உங்களுக்கு வஞ்சகம்னா என்னன்னே தெரியாது. ஸோ வஞ்சகம் பண்ணுறது, வஞ்சகத்தோட காரணம் என்ன, அதெல்லாம் கூட நீங்கள் அறிய மாட்டீர்கள். அதனாலேயே உங்களை நான் நம்பணும் அப்படின்னு சொல்கிறேன் நான். பவந்தக முனயः க்வாபி ந வித்யாவாதினः ப்ருஷம் சதாச்சாராः சுசாந்தாः ச ந விதுः சலகாரணம் கிருதவைரே ஷடே ஸ்தப்தே காமுகே ச கதத்விஷி निर्लज्जेनैव कर्तव्यं सत्यं मदिमता सदा निर्लज्जो अयं दुराचारः ब्रह्मः लम्पटः षटः. ஸோ கிருத வைரே ஷட்டே, ஷட்டேன்னு கெட்டவன் அர்த்தம். ஷட்டான்னு நார்மலாக பிடிவாதம்னு ஒரு அர்த்தம், ஒரு இடத்துல கேடு கெட்டவன் அர்த்தம். ஸோ கிருத வைரே, ஸோ எதிரி வந்து வைரம் பாராட்டுறான், விரோதம் பாராட்டுறான், அப்படிப்பட்ட ஒரு மூர்க்கனானவன். ஸ்தப்தே, ஸ்தப்தானது அப்படியே பிடிவாதத்தில் அப்படியே பிடிச்சி வச்ச குரங்காட்டமாக இருப்பான்னு சொல்ல மாட்டோமா, அதை மாதிரி அசையவே மாட்டான். நான் சொன்னேன் முயலுக்கு 3 கால் 3 கால், அப்படிப்பட்ட இருக்கக்கூடியவனுக்கு ஸ்தப்தன்னு பேர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜடம் புத்தி உடையவன். காமுகே, பேராசை, காமுகன், அதாவது ஸ்திரீலோலனாக இருக்கக்கூடியவன் காமுகன். கதத்விஷி, துஷான்னா ஒளின்னு அர்த்தம். ஸோ ஒளி இல்லாமல் இருக்கக்கூடியவன் அப்படின்னா மூஞ்சிலே பேடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவன் எடுத்து நிர்லஜ்ஜே, நிர்லஜ்ஜேன வெட்கமே கிடையாது ஒருத்தனுக்கு. ஸோ இப்படிப்பட்ட அவர்களிடம் நைவ கர்த்தவியம் சக்கியம். ஸோ இந்த மாதிரி ஆள்கள் யார் இருந்தால் கூட, யார்கிட்ட இந்தந்த சுபாவங்கள்லாம் இருக்கோ, ஸ்தப்தமாக இருக்கானோ, காமுகனாக இருக்கானோ, அவர்கள்கிட்ட யார்கிட்டையும் கூட சக்கியம் ந கர்த்தவியம், ந ஏவ கர்த்தவியம், அவள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே கூடாது. மதிமதா சதா, மதிமதானது புத்திசாலி, ஒரு புத்தி இருந்தானே இவா கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கவே கூடாது ஆல்வேஸ். நிர்லஜக அயம் துராச்சாரக, இந்த இந்திரனோ வெக்கங்கட்டவன். அவன் எத்தனையோ பெண்களோட போவன், அவனுக்கு வெக்கமும் கிடையாது, துராச்சாரமுடையவன், கெட்ட ஆச்சார நடவடிக்கை உடையவன், யாரை வேணால் கவுத்துவன். அப்படிப்பட்ட ஆள். நான் 100வது யாகம் பண்ணுறான்னு ஓடி போய் அந்த தபஸை கெடுக்கிறதுக்கு போவன். அப்படிப்பட்ட துராச்சாரமுடையவன் இவன். பிரம்மகா, ஏற்கனவே பிரம்மதி தோஷம் இருக்கு அவன்கிட்ட. எங்கள் அண்ணாவை கொண்டிருக்கான், விஸ்வரூபரை கொண்டிருக்கான் அவன். ஸோ லம்பட்டக, லம்பட்டகன்னு இந்த லோலாயமாக இருக்கக்கூடியது, ஓன்று அங்கங்கே அலையிறது. ஷட்டக, பிடிவாதக்காரன், கேடுகட்டவன். அப்போ இவன்ட்ட எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுன்னு கொஞ்சம் யோசனையாக கேட்குறான், ரிஷிகளை பார்த்து கேட்குறான். நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஆனால் இந்திரன் இப்படி இருக்கானே அப்படின்னு சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறான் விருத்ராசுரன்.
निर्लज्जः अयं दुराचारः ब्रह्मः लम्पटः शटः न विश्वासस्तु न विश्वासः तु कर्तव्यः सर्वदा एव ईदृशे जने भवन्तः निपुणाः सर्वे न द्रोहमदयः सदा अभिज्ञास्तु चित्तानाम् अतिवादिनाम् न विश्वासः तु कर्तव्यः ஸோ சர்வதான நிச்சயமா ஏவ ஈதிருஷே ஜன இப்படிப்பட்ட ஆள்கிட்ட இந்த இந்திரன் போல கேடுகட்டவனா துராச்சாரமுடையவனா இருக்கக்கூடியவன்ட்ட சர்வதா ஆல்வேஸ் நிச்சயமாக ந விஸ்வாசகத்து கர்த்தவியக விஸ்வாசம் பண்ணவே கூடாது. இந்த இந்திரன் மாதிரி ஆள்கிட்ட விஸ்வாசம் வைக்கப்படாது, நம்பிக்கை வைக்கப்படாது. பவந்தக நிபுணாக சர்வே நீங்கள்லாம் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், பாண்டித்யம் உடையவர்கள், பண்டிதர்கள் எல்லாருமே சர்வே ந துரோகமதேக சதா. அதனால் துரோகம் பண்ண மாட்டேன், நிச்சயமாக என்ன துரோகிக்கிறதுக்காக வேண்டி இங்கே வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டேன். துரோக புத்தி உங்களுக்கு கிடையாது. அனபிக்ஞாகா தூ அதாவது சாந்தத்துவாது அது பாருங்கள். சாந்தத்துவான நீங்கள் ரொம்ப அமைதி உடையவர்கள், யாரையுமே கேடாக நினைக்க மாட்டேன், எல்லாரையும் நல்லவாளாக பார்க்கக்கூடிய ஆள்கள் நீங்கள். உங்களுக்கு சாந்தமான நிலைமை உண்டு. அதனாலேயே சாந்தத்துவாச்ச சித்தானா உங்களுடைய மனசு எப்போவுமே அமைதியாக இருக்கிறதுனாலேயே அதிவாதினாம் அனபிக்ஞாகா தூ அப்படிங்கிறார். அதிவாதினான ஓவராக பேசுகிறவா அதிவாதினானா தன்னை மீறி கண்டபடி பேசுறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தன் வரம்பு மீறி பேசக்கூடியவர்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அப்படின்னு இந்திரனை பற்றி உங்களுக்கு உள்ளபடி தெரியாதுன்னு விட்டார். ஸோ அதிவாதினாம் அனபிக்ஞாகான்னு நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள மாட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். चित्तानाम् अतिवादिनाम् मुनयमुचुः जन्तु कृतस्य तावै सुतस्य अशुभस्य च द्रोहं कृत्वा कुतः शान्तिम् आप्नुयान्नष्टचेतनः विश्वासघातकर्तारः न संयाति निश्चयम्. முனைய ஊச்சுகு. இப்போ ரிஷிகள் திருப்பி விருத்ராசனை பார்த்து சொல்கிறா, ஜந்துகு கிருத்தஸ்ய வை சுபஸ்ய ச அது அசுபஸ்ய. சுபம்னு இது நல்ல காரியம், அசுபம்னு கெட்ட காரியம். ஸோ எந்த காரியத்தை பண்ணினாலும் கிருத்தஸ்யன செய்யப்பட்ட நற்காரியம், செய்யப்பட்ட கெட்ட காரியம், இவற்றுக்கு எல்லாமே ஜந்துகு போக்தா, அதை அனுபவிச்சு தான் ஆனும். எந்த ஜந்து எப்படிப்பட்ட ஆள் என்ன காரியத்தை பண்ணினானோ அதோடைய போக்தா அதை அனுபவிக்கத்தான் வேணும். அதை வந்து சாப்பிடணுன்னு அர்த்தம், அதை நீ அனுபவிச்சே ஆகணும் எந்த ஜந்துவானாலும். துரோகம் கிருத்வா குத்தக, உனக்கு துரோகம் பண்ணிட்டு குத்தக சாந்தி மாப்புனியாத். ஸோ உனக்கு யார் துரோகம் பண்ணினாலும் நஷ்டச்சேதனக புத்தி கெட்டவன் அர்த்தம். நஷ்டச்சேதனகன சித்தம் கெட்டவன், நஷ்டமாயிடுத்து புத்தி கெட்டவன். அப்படிப்பட்ட ஒருத்தன் குத்தக சாந்தி மாப்புனியாத், அவனுக்கு எங்கேருந்து அமைதி கிடைக்கும்? உனக்கு துரோகம் பண்ணிட்டு யாருமே அமைதி அடைய முடியாது, சாந்தி அடைய முடியாதுப்பா. விஸ்வாசகாத கர்த்தாரக, அப்படி நம்பிக்கை கொடுத்து அந்த விஸ்வாச காத்தம் பண்ணுறது, காத்தம்னா இது விஸ்வாச நம்பிக்கையை கொலை பண்ணுறது. நம்பிக்கையை யார் துரோகம் பண்ணி கெடுக்கிறாளோ அப்படிப்பட்ட செய்யக்கூடியவன் கர்த்தாரக செய்பவன் நரகம் யாந்தி நிச்சயம், அவன் நிச்சயமாக நரகத்துக்கு தான் போவன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நாங்கள் சொல்கிறது நீ ஏற்றுக்கு தான் வேணுங்கிற மாதிரி இன்டைரக்டாக சொல்கிறான். जन्तुः कृतस्य भोक्ता वै शुभस्य तु अशुभस्य च द्रोहं कृत्वा कुतः शान्तिम् आप्नुयात् नष्टचेतनः विश्वासघातकर्तारः नरकं यान्ति निश्चयम् दुःखं च समवाप्नोति नूनं विश्वासघातकः निष्कृतिः ब्रह्महन्तॄणां सुराभां च निष्कृतिः विश्वासादिनां नैव मित्रद्रोहकृताम् अपि. ஸோ நூனம்னா நிச்சயம்னு அர்த்தம். ஸோ விஸ்வாசகாத்தக, நம்பிக்கை கொடுத்து துரோகம் பண்ணுறவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்கள், துக்கம் ச சம்மவாப்னோதி, நிச்சயமாக துக்கத்தை அடைவார்கள். அவளுக்கு வந்து சுகமாக இருக்கவே முடியாது, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு சுகமே கிடைக்காது. பிரம்மகந்த்ரூணாம் நிஷ்கிருதிகி,
பிரம்மஹந்தான ஒரு பிராமணரை கொன்னவனுக்கு கூட ஒரு பிராயச்சித்தம் உண்டு. நிஷ்கிருத்தின்னு சொன்னா பிராயச்சித்தம் பரிகாரம் உண்டு. நிஷ்கிருதிகி இருக்கு. சுராபானாம்ச நிஷ்கிருதிகி, கள்ளு குடிக்கிறவனுக்கு கூட ஒரு பிராயச்சித்தம் உண்டு. காரியம் பண்ணி பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம். ஆனால் விஸ்வாசகாத்தினாம், நம்பிக்கை துரோகம் பண்ணுறவாளுக்கு ஏவ கிடையவே கிடையாது. அவளுக்கு மட்டும் ஏதாவது காரியம் பண்ணி பிராயச்சித்தம் பண்ணிக்கலான்னா அந்த பிராயச்சித்தம் அவளுக்கு பரிகாரம் கிடையவே கிடையாது. மித்திர துரோக கிருதாம் அப்படி அதை மாதிரி ஒரு ஃப்ரெண்டுகிட்ட துரோகம் பண்ணி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் பழகக்கூடியவனுக்கு அவனுக்கு துரோகம் பண்ணினாலும் அவனுக்கும் அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் கிடையாது. துக்கம் ச சம் அவாப்னோதி நூனம் விஸ்வாசகாதகः நிஷ்கிருதிः பிரம்மஹந்த்ரூணாம் சுராபானாம் ச நிஷ்கிருதிः விஸ்வாசகாத்தினாம் ந ஏவ மித்ரத்ரோஹ கிருதாம் அபி சமயம் ப்ரூஹி சர்வஜ்ஞ யதா தே சேதசி த்ருவம் தேன ஏவ சமயேன அத்ய சர்வஜனா எல்லாம் தெரிஞ்சவனே, ஹே விருத்ரா உனக்கு எல்லாம் தெரியும். சமயம் ப்ரூஹி, சமயம்னா இந்த இடத்துல டைம்னு அர்த்தம் கிடையாது. சமயம்னா ஒரு பிரதிஜைக்கும் சபதம் பண்ணுறதுக்கு எல்லாம் சமயம்னு ஒரு வார்த்தை உண்டு. ஸோ நீ ஒரு கண்டிஷனை சொல்லிப்போ, ஷர்த்து கண்டிஷன். ஸோ சமயம் ப்ரூஹி, நீ ஒரு கண்டிஷன்லாம் ஏதாவது ஒரு கண்டிஷன் உனக்கு இருக்கா? அவங்க கூட ஒப்பந்தம் படிக்கிறதுக்கு, ஒப்பந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கா? அந்த சமயத்தை நீ சொல்லு. சமயம் ப்ரூஹீஷ், அந்த கண்டிஷனை நீ சொல்லு. யதாத்தே சேத்தசி துருவம், உன் மனசில் துருவமாக நிச்சயமாக ஏதாவது இருக்குது அப்படின்னு அந்த கண்டிஷனை நீ சொல்லிடு. தேனையேவ சமயேன, அந்த கண்டிஷனோடு கூடவே அத்யா இன்னைக்கு சந்திஹி சியாத்து, அப்படி தான் ஒப்பந்தம் ஏற்படும். உன்னோட கண்டிஷனுக்கு உட்பட்டு, அதுக்கு உட்பட்டு தான் இன்னைக்கு அந்த ஒப்பந்தம் ஏற்படும். சாத்து உபயோகோ கீழே உங்கள் 2 பேருக்கு நடுவில் அந்த ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கு என்ன உண்டோ நீ சொல்லு, கேட்குறோம் அப்படிங்கிறான். சமயம் ப்ரூஹி சர்வஜ்ஞ யதா தே சேதசி த்ருவம் தேன ஏவ சமயேன அத்ய சந்திஹி ஸ்யாத் உபயோகோ கில. ருத்ர உவாச ந சுஷ்டேன ந ச ஆர்த்ரேன ந அஸ்மனா ந ச தாருணா ந வஜ்ரேன மகாபாக ந திவானிஷி ந ஏவ ச. அடுத்த ஸ்லோகத்தை படிச்சிருங்க. ஓகே. வத்யோ பவேயம் விப்ரேந்திராஹ சக்ரஸ்ய சஹ தைவதைஹி ஏவம் தேருஷ்டே சந்திஹி சக்ரேன சஹ ந அன்யதா. ஸோ எனக்கு சுஷ்கன உலர்ந்ததாலும், ஆர்திரம்னு ஈரத்தாலும் உலர்ந்ததாலும் எனக்கு சாவு கிடையாது. ந அஸ்மனா கல்லை வச்சு என்னை கொல்ல முடியாது. நச்சா தாருணா கட்டை, ஒரு கட்டையால் அடித்து என்னை கொல்ல முடியாது, கல்லால் கொல்ல முடியாது. நான் வஜ்ராயுதத்தாலும் என்னை கொல்ல முடியாது. மகாபாகன்னு கூப்பிட்றாரு. ஹே முனிவர்களே, ந திவா நிஷி நைவச்சா, ராத்திரி என்னை கொல்ல முடியாது. திவா டே டைமில் என்னை கொல்ல முடியாது. ந வத்தியக, அந்த வத்தியக எல்லாத்துக்கும் கூட சேர்த்துக்கணும். நான் கொல்லப்பட என்ன யாருமே கொல்ல முடியாது, நான் கொல்லப்பட மாட்டேன். பவேயம் விப்ரேந்திராகா, பிராமணோத்தமர்களே, அதனால இதாலெல்லாம் என்னை கொல்லவே முடியாது. சக்கரஸ்ய சகதைவதைகி, சக்கரனும் கொல்ல முடியாது, தேவர்களும் என்ன ஒன்றும் கொல்ல முடியாது. ஸோ யாருமே என்னை இவற்றால் கொல்லவே முடியாது. ஏவமே ரோச்சத்தைய சந்திகி, இதுக்கெல்லாம் ஒத்துண்டானால் நான் அவனோட ஒப்பந்தம் பண்ணிக்கிறேன். மே ரோச்சத்தைன்னா அண்டர் தீஸ் கண்டிஷன்ஸு நான் அவளோட சந்தி பண்ணிக்கிறேன். சக்கரேன சக்கரனோட கூட ஒப்பந்தம் பண்ணிக்கிறேன். ந அந்யதா, வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் ஒத்துனா ஓகே அப்படிங்கிற. மகாபாக ந திவானிஷி ந ஏவ ச வத்யஹ பவேயம் விப்ரேந்திராஹ சக்ரஸ்ய சஹ தைவதைஹி ஏவம் மே ரோச்சதே சந்திஹி சக்ரேன சஹ ந அன்யதா. வியாசோவாச்ச ऋषयः तं तदा प्राहुः पादमित्येव च आदृताः समयं श्रावयामासुः तत्र आनीय सुरेश्वरम्. ஓகே.
ஸோ வியாசர் சொல்கிறார் இங்கே ஜனமேஜன்ட்ட ரிஷேக தம் ததா பிராகுகு. ஸோ ரிஷிகள் எல்லாம் வந்து ஓகேன்னுட்றான். பாடம்னா ஓகே அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகேப்பா ரைட்டு, நீ சொல்கிறத நாங்கள் அப்படியே சொல்கிறோம் அவன்கிட்ட போய் இப்படி சொல்லிட்டு ததா பிராகுகு சொன்னார்கள். இத்தியேவச்ச ஆதிருத்தாக ஆதரவோடு சொல்கிறான். பரவாயில்ல, கவலைப்படாது, நாங்கள் இந்த கண்டிஷன்லாம் அவன்கிட்ட சொல்லிடுறோம். சமயம் ஸ்ராவயா மாசுகு தத்ர ஆனிய சுரேஸ்வரம். அந்த சுரேஸ்வரன் தேவர்களுக்கு தலைவனான அந்த இந்திரன் கிட்ட வந்து ஆனிய வந்து சமயம் ஸ்ராவயா மாசுகு அவனோட கண்டிஷன் எல்லாம் சொன்னார்கள். ஸோ சும்மா நாள் வஜ்ராயத்தை எடுத்துன்னு சண்டைக்கு வரேன்னெல்லாம் வரப்படாதுன்னு அர்த்தம் அதுக்கு. இந்திரன் ஏன்னா என்ன யாரும் கொல்ல முடியாதுன்னு இருக்கும்போது எதுக்கு அவன் வரான், இந்த வேஸ்ட்டாக சண்டையை போட்டுண்டு, அதனால அப்படி சொல்லி விட்டுருக்கான்ங்கிறத இவன் வந்து சொல்கிறான். व्यासोवाच ऋषयः तं तदा प्राहुः बाणमित्येव च आदृताः समयं श्रावयामासुः तत्र आनीय सुरेश्वरम् इन्द्रः अपि शपदान् तत्र चकार विगतज्वरः साक्षिणं पावकं कृत्वा मुनीनां सन्निधौ किल. அடுத்த லைன். वृत्रः तु वचनैः तस्य विश्वासम् अगमत्तदा. கரெக்ட். ஸோ இந்திரனும் சபதான் தத்திர சக்கார. சரி ஓகே, நான் சபதம் விட்டு சொல்கிறேன்ப்பா, தண்டத்துக்கெல்லாம் சண்டையெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சபதம் விட்டு சொன்னான். விகத ஜுவரகா. இப்போ கவலை போயிடுது. இப்போ விருத்ராசுரன் நம்ம நாட்டுக்கு வந்து நம்மளை சிம்மாசனத்தை விட்டு அகற்ற மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடுது. ஸோ ஜுரம் போயிடுது அவனுக்கு. ஸோ சாட்சினம் பாவகம் கிருத்வா ஒரு அக்னி சாட்சியாக பண்ணுறான். ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறா. அக்னி சாட்சியா பாவகம்னா அக்னி, சாட்சினம் கிருத்வா சாட்சியாக வைத்து முனினாம் சந்நிதௌ கில முனிவர்களோட மத்தியில் முனிவர்களும் உட்காந்துருக்கா, அவெல்லாம் முன்னாடி அக்னி மூட்டி ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணிண்டாச்சு. ஸோ விருத்ரகாத்து வச்சனைகி தசிய விருத்ராசுரன் அந்த வார்த்தை அவனுடைய வார்த்தை இந்திரனுடைய வார்த்தையினால விஸ்வாசம் அகமத்ததா நம்பிக்கை ஏற்பட்டது. ஸோ இப்படி அக்னி படி நான் ஒத்துக்கிறேங்கிற மாதிரி சொன்ன உடனே விருத்ராசுரன் நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. इन्द्रः अपि शपदान् तत्र चकार विगतज्वरः साक्षिणं पावकं कृत्वा मुनीनां सन्निधौ किल. वृत्रः तु वचनैः तस्य विश्वासम् अगमत्तदा बभूव मित्रवत् चक्रे सहचर्यापरायणः कदाचित् नन्दने च उभौ कदाचित् गन्धमादने. ஸோ அவ்வளோதான். மித்ரவத்து சக்ரே பபுவ ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுது. ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அந்த இந்திரன் கூட. சகச்சரியா பராயணன்னு கூடயே நடக்கிறான். ரெண்டு பேரும் இணைப்பிரியா நண்பர்களாட்டமாக ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கிறா. கதாச்சித் நந்தனேச்ச உபோ ரெண்டு பேரையும் சில சமயம் பார்த்தா நந்தனவனத்தில் பார்க்கலாம், சில சமயம் கந்தமாதன் தான் இவனோட இடம், விருத்ராசுர இடம். ஸோ ஒரு சமயம் பார்த்தா இந்திரன் வந்து விருத்ராசனோட இடத்துக்கு வந்துடுறான், ஒரு சமயம் பார்த்தா விருத்ராசனம் இந்திரனோட இடத்துக்கு வந்துடுறான். ஸோ நந்தனத்தில் இருக்க அப்படி ரொம்ப ஃப்ரெண்டாக ரெண்டு பேரும் மாறிவிட்டார்கள். बभूव मित्रवत् चक्रे सहचर्यापरायणः कदाचित् नन्दने च उभौ कदाचित् गन्धमादने कदाचित् मुददेहे तीरे मोदमानौ विचेरतुः एवं कृते च सन्धाने वृत्रः प्रमुदितः अभवत्. ஸோ உததேகே தீரே, உததேன்னு கடல், அப்போ கடற்கரையில் சில சமயம் இருப்பாளாம். கதாச்சித்னா எப்பொழுதாவது மோதமான விசோரத்துக்கு ரொம்ப ஆனந்தமாக அந்த பீச்சை என்ஜாய் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்துட்டு இருப்பா. ஏவம் கிருதேச்ச சந்தானே, சந்தானம்னா ஒரு சந்தி, அதாவது ஒப்பந்தம்னு அர்த்தம். ஸோ ரெண்டு பேரும் இப்படி இவ்வாறு ஒப்பந்த நடவடிக்கையை பண்ணிட்டு விருத்ரகா பிரமுதிதகா பவத்து, விருத்ராசன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸோ அவனும் ரொம்ப ஹாப்பி ஆகிவிட்டான். कदाचित् उददेहे तीरे मोदमानौ विचेरतुः एवं कृते च सन्धाने वृत्रः प्रमुदितः अभवत्. शक्रः अपि वद कामः तु तत् उपायान् अचिन्तयत् रन्ध्र अन्वेषी स उद्विग्नः तदा आसीत् मघवावृषम्. शक्रः अपि शक्रன இந்திரன். ஸோ இந்திரனும் கூட வதகாமகா எப்படியாவது கொல்லணும், அவனோட எய்ம் வந்து இவனை விருத்ராசனை கொல்லணும், அவ்வளோதான். ஸோ வதம் பண்ணுவதில் விருப்பமுடையவனாக தது உபாயம் வச்சுது, எப்படி உபாயம் என்ன பண்ணலாம், இவனை எப்படி கொல்லலான்ட்டு அதையே மனசில் ஓட்டின்னு இருக்கான், அந்த உபாயத்தை தேடின்னு இருக்கான் அவன்.
ஸோ அச்சிந்தயத் யோசித்து கொண்டிருந்தான். ரந்திர அன்வேஷின கேப்பை பார்த்துட்டு இருக்கான். எப்போ இந்த வித்ராசுரனை கொல்லலாம், எந்த கேப்பில் இவனை அடிக்கலாம் அப்படிங்கிற ரந்திரனா ஓட்டைன்னு அர்த்தம். இங்கே வந்து கேப். ஸோ அந்த கேப்பை தேடின்னு இருக்கான் அவன். உத்விகினக, ஒரே குழப்பம், இவனை எப்படி கொள்வது, ஏதா கொள்வது, ஏன்னா இவ்வளோ கண்டிஷன் வேறு இருக்குது. ஸோ இவனை கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப உத்வேகமாக இருக்கான் அவன். ததா ஆசீத் மகவா பிருஷம். ஸோ அப்படி மகவான இந்திரனாகப்பட்டவன் அப்படி ஒரே குழப்பத்திலையும் யோசனையிலும் இருந்து கொண்டிருந்தான். சக்ரஹ அபி வத காமஹ து தத் உபாயான் அசிந்தயத் ரந்திர அன்வேஷி சமுத்விக்னஹ ததா ஆசீத் மகவா பிருஷம் ஏவம் சிந்தயதஹ தஸ்ய காலஹ சம் அபிவர்த்தத விஸ்வாசம் பரமம் பிராப விருத்ரஹ சக்ரே அதிதாருணே. ஏவம் சிந்தயதக, இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த அந்த இந்திரனுடைய தஸ்ய அவனுடைய காலக சம் அபிவர்த்தத, காலம் போயிட்டே இருக்கு, கை போயிட்டே இருக்கு. இவனுக்கு ஒன்றும் உபாயம் என்ன மரல கிட்டக்க அவனை கொல்றதுக்கு. ஸோ அதுக்கிடையில் விருத்ராசுரன் என்ன பண்ணினான், அதிதாருணே சக்கரே, ரொம்ப கொடியவனான் இந்த இந்திரனிடத்தில். விஸ்வாசம் பரமம் பிராப்பர், ரொம்ப நம்பிக்கை அடைந்தான். நல்ல ஏமாத்தின்னு இருக்கான். அதனால விருத்ராசுரனுக்கு மேலே மேலே இவன் கூட பழகி ரொம்ப நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. ஏவம் சிந்தயதஹ தஸ்ய காலஹ சம் அபிவர்த்தத விஸ்வாசம் பரமம் பிராப விருத்ரஹ சக்ரே அதிதாருணே. ஏவம் கதிச்சித் அப்தானி கதானி சமயே கிருதே விருத்ரஸ்ய மரண உபாயாத் மனசி இந்திரஹ அபி அசிந்தயத். கதிச்சித் அப்தானி, கொஞ்ச காலம், அப்தம்னா வருஷம்னு அர்த்தம் இல்லையா, வருஷாப்தின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்படி பல வருடங்கள், கதிச்சித் கொஞ்சம் நிறையா காலங்கள்லாம் தாண்டி போச்சு, வருஷங்கள். சமயே கிருத்தை, அவள் ரெண்டு பேருக்கும் இடையில ஒப்பந்தம் ஏற்பட்டு ரொம்ப நாள் போயிடுது. ஸோ விருத்ரஸ்ய மரண உபாயான், விருத்ரனை கொல்றதுக்குள்ள மரணத்துக்குள்ள உபாயங்களை இந்திரக அப்பி, இந்திரன் என்ன பண்ணினான், மனசி அச்சிந்தயத்து, மனசில் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான், எந்த சமயத்தில் இவனை கொல்லலாம் அப்படின்னு அவனும் டைம் பார்த்துட்டே இருக்கான். இப்படி நாள் ஓடிண்டே இருந்தது. ஏவம் கதிச்சித் அப்தானி கதானி சமயே கிருதே விருத்ரஸ்ய மரண உபாயான் மனசி இந்திரஹ அபி அசிந்தயத் ஸ்வஷ்டா ஏகதா சுதம் பிராஹ விஸ்வஸ்தம் பாகசாசனே புத்ர விருத்ர மகாபாக ஸ்ருணு மே வசனம் ஹிதம். ஸோ ஏகதான ஒரு முறை வந்து தொஷ்டா என்ன பண்ணுறான், சுதம் விஸ்வஸ்தம் பாகசாசனை, அதாவது பாகசாசனன்னு இது நம்மளுடைய ஹபிஸுக்கு வாங்கி கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனான இந்திரன் அர்த்தம். பாகசாசனகன்னா ரூலிங் ஓவர் த ஹபிஸ். பாக்கன்னா அவனுடைய சமையல். என்ன சமையல், இங்கே நம்ம ஹபிஸ் கொடுக்குறோம், அதான் அவனுக்கு சாப்பாடு. ஸோ பாகசாசனன் இந்திரனுக்கு ஒரு பேர். ஸோ விஸ்வஸ்தம் பாகசாசனை, இந்திரனிடத்தில் விஸ்வாசத்தை உடைய சுதம், தன்னுடைய பிள்ளை விருத்ராசுரனை பார்த்து ஒரு முறை தொஷ்டா பிராகா, தொஷ்டா பேசுகிறான், அப்பா வந்து பிள்ளைகிட்ட பேசுகிறான், புத்திரனே விருத்ரா கேளு, மகாபாகியமுடையவனே, சுணுமே வச்சனம் ஹிதம், உனக்கு நன்மையை சொல்கிறேன், ஹிதமான வார்த்தையை நான் சொல்கிறேன், சுணு கேளு நீன்னு சொல்கிறேன். त्वष्टा एकदा सुतं प्राह विश्वस्तं पाकशासने पुत्र वृत्र महाभाग शृणु मे वचनं हितं न विश्वासः तु कर्तव्यः कृतवैरे कथञ्चन मघवा कृतवैरस्ते तदा असूया परः परैः. ஸோ ந விஸ்வாசகத்து கர்த்தவியக, நீ நம்பாதேப்பா, கிருத்த வைரே கதஞ்சன, ஏற்கனவே அவன் கொண்டு சண்டை போட்டுருக்கான், விரோதம் பாராட்டியிருக்கான், அந்த மாதிரி உள்ள ஆள்கிட்ட ஒரு நாள் நம்பிக்கை வைக்கப்படாது. ந விஸ்வாசக கர்த்தவியக, செய்யவே கூடாது. மகவா கிருத்த வைரக, மகவான் வந்து உனக்கு ஒரு இது விரோதம் பாராட்டியிருக்கான் ஏற்கனவே, உனக்கு சதா அசூயா பரக, ரொம்ப அசூயை உண்டுப்பா, உங்ககிட்ட பொறாமை அவனுக்கு, நீ பலசாலிங்கிறதுல அவனுக்கு ரொம்ப பொறாமை உண்டு, ஆல்வேஸ் அப்படி இருப்பான். பறைகின்னு
பிறரிடம், அதாவது பரைகின்னு பிறரிடம் கூட எல்லார்கிட்டையுமே அவன் அசூயா பரக, எல்லார்கிட்டையுமே அவனுக்கு பொறாம ஜாஸ்தி, யாரும் தன் சீட்டுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவன் சொல்கிறார். सदा असूया परः परैः लोपान् मत्तः द्वेषरतः परदुःख उत्सवान् अन्वितः परदार लम्पटः पापबुद्धिः प्रतारकः परदुःख उत्सवान्वितः. उत्सवान्वितः ओके. उत्सव अन्वितः ஓகே. ஸோ லோபாத்மத்தக பேராசை பிடிச்சவனப்பா, அவனுக்கு எல்லாமே தனக்கு தான் வேணும், அப்படிப்பட்ட லோபம் இருக்கு அவன்கிட்ட. ஸோ அதில் மதம் பிடிச்சிருக்கான், மத்தனாக இருக்கான் அவன். துவேஷரதக, எல்லார்கிட்டையும் துவேஷம் பாராட்டக்கூடியவன் அவன். பரதுக்க உற்சவ, பிறத்தியார் துக்கப்பட்டால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான், ரொம்ப உற்சவமாக கொண்டாடுவன் அவன். ஸோ உற்சவ அன்விதக, உற்சாகமாக உற்சவத்தை கொண்டாடலாம் அப்படின்னு அது உற்சவத்தோடு கூடியவனாக பிறருடைய துக்கத்தை அப்படி தான் அவன் பார்ப்பன். பரதார லம்பட்டக, பிறத்தியாரோட பொண்டாட்டி என் பொண்டாட்டியே வரக்கூடாதுன்னு ஆசைப்படக்கூடியவன். பிறத்தியாருடைய தாரன்னு பெண்டாட்டி, மனைவிக்கு லோலோன்னு அலையக்கூடியவன் இவன். ஏன்னா அகல்யா பின்னாடி போனானே கௌதமரோட பொண்டாட்டிட்ட. பாப புத்தியே, அவன் பாபிஷ்டனவன். ஸோ பிரதாரக, கபட சீட்டுன்னு அர்த்தம். பிரதாரகன்னு சொன்னா நார்மலாக தாரான்னு சொன்னால் தாண்டுவித்தல், தாண்டதுன்னு அர்த்தம். இவன் ஒப்பந்தெல்லாம் பண்ணிட்டு அதை தாண்டுவன்னு அர்த்தம். ஹீ வில் சீட் யூன்னு அர்த்தம். ஸோ அவன் கபடம் மிகுந்து ஒன்னே பிரதாரக, ஹீஸ் அ சீட்டர் அப்படின்னு சொல்றாரு அப்பா பிள்ளைகிட்ட. படிக்கலாம், தப்பு இல்லை. परदार लम्पटः पापबुद्धिः प्रतारकः रन्ध्र अन्वेषी द्रोहपरः मायावी मदगर्वितः यः प्रविश्य उदरे मातुः गर्भच्छेदं चकारः. ஒரு லைன். सप्त कृत्वः கிரந்தமானம் அநாதுரஹ. ஸோ ரந்திர அன்வேஷி, அவன் எப்போ கேப் கிடைக்கிறது உன்னை கொல்லலாம்னு பார்த்துட்டு இருப்பான், ஜாக்கிரதை. அவரை துரோகம் பண்ணுவன்ப்பா, ஃப்ரெண்ட்ஷிப்னு எல்லாம் நம்பாதே அவனை, அவன் துரோகம் பண்ணுவன். மாயாயுத்தமெல்லாம் தெரிஞ்சவன். மத கர்வித்தக, மதம் பிடிச்ச அலையிறான் அவன், மதத்தை கர்வம் பிடிச்சவன் அவன். பிரவிஷ்ய, அவன் என்ன பண்ணியிருக்கான் முன்னாடி, உதரே மாத்துகு பிரவிஷ்ய, அம்மாவுடைய சித்தி, அதாவது திதியோட வயிற்றுக்குள்ளே போனா இல்லையா, திதி பிள்ளையான் இருக்கா, இந்திரனை கொல்ற பிள்ளை வேண்டின்னு இருக்கா, அவளுடைய வயிற்றுக்குள்ளே போயிட்டான். திதியோடைய மாத்துகு உதரே, மாத்துகுன்னு இங்கே சித்தி அம்மாங்கிற ஸ்தானம் தான். ஸோ அம்மாவோட வயிற்றுக்குள்ளே போய் கர்ப்பச்சேதம் சக்கார, கர்ப்பத்தை கிழிச்சானே அவன், உடைச்சானே அந்த ஆள். ஸோ சப்த கிருத்துவகா, முதல்ல அந்த உள்ளுள்ள அந்த இதை சிசுவை ஏழா வெட்டினான். சப்த கிருத்துவகா ஏழா வெட்டினான். திருப்பி அந்த 7 ஒன்று 7 வெட்டினான். மொத்தம் 49 துண்டம் ஆகிவிட்டான். ஸோ சப்த கிருத்துவகா 7 49 அப்படி பண்ணிட்டான். கிரந்தமானம் அநாதுரகன்னு அப்படி, அதாவது ஒரு ஆதரவு கிடையாது அவனுக்கு, எல்லாரையும் பீடிப்பன். கிரந்தமான, இந்த குழந்தைகள்லாம் அழுதுன்னு இருக்கு. ஸோ கிரந்தமானம் அப்படி அழுதுன்னு இருக்கிறோச்சையே அந்த குழந்தைகளை வெட்டினானே, தெரியாதா இவன் எப்படி நீ நம்பறைன்னு கேட்குறாரப்பா. रंध्र अन्वेषी द्रोह परः मायावी मदगर्वितः यः प्रविश्य उदरे मातुः गर्भच्छेदं चकारः. सप्तकृत्वः क्रन्तमानम् अनातुरः तस्मात् पुत्र न कर्तव्यः विश्वासः तु कथञ्चन कृत पापस्य कालज्जा पुनः पुत्रः प्रकुर्वतः. ஸோ தஸ்மாத், ஆகவே புத்திரனே கேளு, ந கர்த்தவேக விஸ்வாசகா, நீ விஸ்வாசம் பண்ணாதே, நம்பிக்கையை பண்ணாதே. கதஞ்சன, ஒருபோதும் நம்பாதே. கிருத பாபசி, இவன் ஏற்கனவே பாவம் பண்ணியிருக்கவன், இவனுக்கு அவனுக்கு வெக்கமே கிடையாது. ஏன்னா ஒரு வாட்டி பாவம் பண்ணுறத முதல்ல பண்ணுறச்சோ ஒரு பயம் இருக்கும், ஒரு வெக்கம் இருக்கும். திருப்பி பண்ணும்போது பழகி போயிடுவது. ஸோ அப்படி பாவம் பண்ணினது இல்லை, அவனுக்கு இனிமேல் பயமே கிடையாது.
புனக புத்திர புத்திர காலஜா திருப்பியும் பண்ணுறதுல அவனுக்கு என்ன வெக்கம் ஏற்பட போகிறது? பிரகுர்வதகா செய்யும் பொழுது. ஸோ மீண்டும் பாபம் பண்ண அஞ்ச மாட்டான், உன்னை கொல்ல அஞ்சவே மாட்டான், அவனுக்கு வெக்கமும் கிடையாது அதில். तस्मात् पुत्र न कर्तव्यः विश्वासः तु कदञ्चन कृतपापस्य कालस्य पुनः पुत्रः प्रकुर्वतः. புத்திர புத்திர புத்திரங்கிறது அட்ரஸிங். புனக புத்திர பிரகுர்வதக புத்திரன்னு கூப்பிட்றேன். புத்திரா திருப்பி பண்ணுறதுக்கு அவனுக்கு வெக்கமே கிடையாது. எஸ். पुनः पुत्र प्रकुर्वतः व्यासोवाच एवं प्रबोधितः पित्रा वचनैः हेतु संयुतैः न बुभूत तदा वृत्रः आसन्न मरणः किल. ஒரு லைன். कदाचित् समुद्रान्ते तम् अपश्यत् महाअसुरम्. வியாசர் சொல்லிட்டு இருக்காரு ஜனமேஜயன்ட்ட. ஏவம் பிரபோதிதா பித்ரா, புத்தி சொல்கிறார். அப்பாவால் புத்தி சொல்லப்பட்ட அந்த அப்பாவால் சொல்லப்பட்ட பித்ரான அப்பாவால் சொல்லப்பட்ட அந்த விருத்ராசுரன் வச்சனைகி ஹேத்து சமிதி காரணகாரியத்தோடு சொல்கிறார். ஏற்கனவே தப்பெல்லாம் பண்ணியிருக்கான் இந்திரன், அதனால் ஜாக்கிரதைன்னு சொல்லிவிட்டார் இல்லையா. ஸோ அது ஹேத்து சமிதகி காரண காரியங்களோடு ஆராய்ந்து சொன்ன வார்த்தைகள். ந புபோத ததா விருத்தகா, அப்போ கூட அவனுக்கு புரியலையாம். ஆசன்ன மரணகா கில, அவனுக்கு மரணம் முன்னாடி நிற்கிறது. அப்படியே ஆசன்னம்னா இட் இஸ் வெயிட்டிங். அவனுடைய மரணம் அவன் முன்னாடி நிற்கிறது இல்லையா, அதனால அந்த வார்த்தை அவனுக்கு மண்டையில் ஏறலை. ந புபோத, அறியவில்லை. சக கதாச்சித் சமுத்திராந்தே, ஒரு சமயம் சக யாரு அந்த இந்திரனாகப்பட்டவன் தம் அபஷ்யத்து மகாசுரம். ஸோ இந்திரனாகப்பட்டவன் ஒரு சமயம் சமுத்திரக்கரையில் உலாவின் இருக்கான். யார்? இந்த விருத்ராசுரன். தம் அபஷ்யத்து மகாசுரனான அவனை இந்திரன் பார்த்தான். व्यासोवाच एवं प्रबोधितः पित्रा वचनैः हेतु संयुतैः न बुबोध तदा वृत्रः आसन्न मरणः किल. स कदाचित् समुद्रान्ते तम् अपश्यत् महाअसुरं सन्ध्याकाले उपावृत्ते मुहूर्ते अतीव दारुणे. ततः सञ्चिन्त्य भगवा वरदानं महात्मनां सन्ध्या इयं वर्तते रौद्रा न रात्रिः दिवसः न च हन्तव्यः अयं मया च अद्य फलेन एव न संशयः. ஸோ சந்தியாகால உபாவிரத்தை, சந்தியாகாலமாக இருக்குது அந்த சமயத்தில். அது நெருங்கி வருது, சந்தியாகாலம் வருது. முகூர்த்தே அதீவதாரணே, கொடிய முகூர்த்தமாக இருக்குது அந்த டைமு. அந்த சந்தியாகாலங்கிறது அந்த நைட்டோடு சேர போடுற நேரம் அது. ஸோ அந்த மாதிரி அந்த நேரத்தில் மகவா வரதானம் மகாத்மனாம் சஞ்சிந்தியா, அதாவது இந்த விருத்ராசுனுக்கு ஏகப்பட்ட வரங்கள் இருக்குது. ஸோ பிரம்மா நல்லா வரம் கொடுத்துருக்கார். அதெல்லாம் யோசித்து பார்க்குறான். இப்போ எப்படி கொள்றதுன்னு அந்த உபாயம் திருப்பி மனசில் தோன்றது அவனுக்கு. சஞ்சிந்தியா ஆலோசித்து பார்க்குறான். சந்தியா இயம் வர்த்தத்தை ரௌத்ர வேலை, அதாவது ருத்ரனோட வேலைன்னு அர்த்தம். ஏன்னா சாயங்காலம் தான் ருத்ரனோட நாந்தி மேல தாளத்தோடு அது ருத்ர வேலைன்னு சொல்லுவாள் சந்தியா காலத்தை. ஸோ இந்த ருத்ர வேலையாகப்பட்டது இப்போ சந்தியா காலம் இப்போ நடக்கிறது, வர்த்தத்தை நடக்கிறது. ந ராத்திரியும் கிடையாது, ந திவசக டே டைமும் கிடையாது, ஈவினிங். ந திவசக அச்சா ஹந்தவ்யோ அயம்மயா, இப்போ தான் கொல்லணும். இப்போ ராத்திரியும் கொல்லப்படா பகலையும் கொல்லப்படாதுன்னு சந்தியா காலத்தில் தான் அவனை கொல்லணும். இப்போ தான் நான் கொன்று ஆக வேண்டும் இவனை. அத்திய பலேன ஏவன சம்சயக, நல்ல பலத்தோடு போகணும், பலம் வேணும். இவனை கொள்றது சாதாரணமாக கொல்ல முடியாது. ஏதோ பலத்தை எடுத்துட்டு நான் இவனை கொன்று ஆகணும், இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. திஸ் இஸ் த டைம் அப்படின்னு முடிவெடுக்கிறான் இந்திரன். சந்தியா கால உபாவிருத்தே முகூர்த்தே அதீவ தாருணே. ததஹ சஞ்சிந்த்ய பகவா வரதானம் மகாத்மனாம் சந்தியா இயம் வர்த்ததே ரௌத்ரா ந ராத்ரிஹி திவசஹ ந ச ஹந்தவ்யஹ அயம் மயா ச அத்ய பலேன ஏவ ந சம்சயः ஏகாக்கி விஜனே ச அத்ர சம்பிராப்தः சமய உசிதः ஏவம் விசார்ய மனசா சஸ்மார ஹரிம் அவ்யயம். ஏகாக்கி தனியாக இருக்கான் இப்போ இவன். யார் இப்போ கூட ஆள்கள்லாம் கிடையாது, சேனையெல்லாம் கிடையாது. பீஜனே ஒரு ஜனங்களும் நடமாட்டம் இல்லை இங்கே. அத்திர அந்த இடத்துல சம்பிராப்தக சமய உச்சிதக. ஸோ இதுதான் நேரம், இதுதான் நல்ல உச்சிதமான நேரம். இந்த நேரம் தான், ஆளும் இல்லை யாரும் இல்லை.
ஏகாக்கியா தனியாக இருக்கான். ஏவம் விசாரி, இவ்வாறு நல்லா யோசித்து பார்த்து விசாரணை பண்ணி மனசா சஸ்மார ஹரிம் அவ்யயம், அவ்யயம்னா அழிவற்ற அந்த ஹரி, அந்த விஷ்ணுவை மனசா சஸ்மார மனதில் நினைத்தான். விஷ்ணு என்ன சொல்லிருக்கார், நான் உனக்கு சகாயம் பண்ண வரேன், உன்னுடைய அந்த வஜ்ராயுதத்துக்குள்ள நான் உள்ள நுழைஞ்சு போடுறேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கார் இந்திரன்ட்ட அவனை கொல்ற நேரம் வரும்போது. அதனால இந்த நேரத்தில் அழிவற்ற அந்த ஹரியை அவன் நினைத்தான். तस्मार हरिम् अव्ययम् तत्र अजगाम भगवान् अदृश्यः पुरुषोत्तमः वज्रमध्ये प्रविश्य असौ संस्थितः भगवान् हरिः. तत्र ஆஜகாமா வந்தார். ஸோ அந்த இடத்துக்கு வந்தார், பகவான் வந்தார். அதிருஷ்யக யாரும் பார்க்க முடியாது, அந்த விருத்ராசுரன்லாம் கண்ணில் படலை. புருஷோத்தமனான அந்த பகவான் வஜ்ரமத்தியே பிரவிஷ்ய, அவ்வளோதான் உள்ளே பூந்துட்டார், வஜ்ராயத்துக்குள்ளே புகுந்து விட்டார். அசௌ சம்ஸ்திதக பகவான் ஹரிஹி, அதில் உள்ள புகுந்துண்டு பகவான் அந்த இடத்தில் நிலை பெற்று இருந்தார். சம்ஸ்தானம்னு அப்படி நிலை பெற்று நிற்கிறது. அப்போ அந்த விந்திரனோட வஜ்ராயத்துக்குள்ள ஹரியோட சக்தி அப்படி ஹரியா வந்து உள்ள உட்காந்துட்டார். तत्र आजगाम भगवान् अदृश्यः पुरुषोत्तमः वज्रमध्ये प्रविश्य असौ संस्थितः भगवान् हरिः. इन्द्रः बुद्धिं चकार आशु तदा वृत्रवदं प्रति इति सञ्चिन्त्य मनसा कथं हन्यां रिपुं रणे. ஸோ இந்திரன் வந்து புத்தியை தீட்டி பார்க்குறான். ததா விருத்திரவதம் பிரதி, விருத்திரனை எப்படி கொள்வது அப்படின்னு இன்னும் யோசிச்சுட்டு இருக்கான். இது சஞ்சித்திய மனசில் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். கதம் ஹன்யாம் ரிபும் ரணே, இந்த போரில் இந்த எதிரியை நான் எப்படி கொல்வேன் அப்படின்னு மனசில் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கான். இவ்வளவுக்கும் ஹரியும் வந்தாச்சங்க. இந்திரஹ புத்திம் சகார ஆஷு ததா விருத்திரவதம் பிரதி இதி சஞ்சித்ய மனசா கதம் ஹன்யாம் ரிபும் ரணே அஜேயம் சர்வதா ஏவ சர்வதேவைஷ அஜேயம் சர்வதா சர்வதேவைஷ தானவைஹி ததா யதி விருத்ரம் ந ஹன்மி அத்ய வஞ்சயித்வா மகாபலம். ஒரு ஸ்லோகம், ஒரு லைன் நாஸ்தேயஹ மம நூனம் ஸ்யாத் ஏன்னா அவனுக்கு என்ன மனசில் தோன்றதுன்னா, அந்த இது ஷர்த்து ஒரு கண்டிஷன் இருக்குது. ஒரு தேவன் இந்திரன் அடக்கமாக என்னை யாரும் கொல்ல முடியாது சொல்லியிருக்கான் அவன். ஸோ அதனால் நான் இப்போ இந்திரனை எப்படி கொள்வது அவன் யோசிக்கிறான். அஜேயம் சர்வதா, நிச்சயமாக அஜேயம் ஜெயிக்க முடியாது. சர்வதேவைஷா, எல்லா தேவர்களாலும், தானவைஹி ததா, அசுரர்களாலும் கொல்லப்பட முடியாதவன் இந்த விருத்ராசுரன். அப்போ எப்படி ஜெயிக்கிறது? எதி விருத்திரம்னா ஹன்மி அத்யா, இன்னைக்கு நான் கொல்லலையானால் மகாபலம் வஞ்சயித்துவா, மகாபலசாலியான அந்த விருத்ராசுரனை வஞ்சகமாக இன்று நான் கொல்லலை என்றால் ந ஸ்ரேக மம நூனம், எனக்கு வந்து நிச்சயமாக ஒரு ஸ்ரேயஸே கிடையாது. ஆஃப்டர் ஆல் தனியாக ஒருத்தன் வந்து மாட்டின்னு இருக்கான், தனியாக நிற்கிறான், ராத்திரி மேலே பகல் மேலே வேலையெல்லாம் உச்சிதமாக இருக்குது. அப்படி இருந்தும் என்னால் இவன் கொல்லப்படவில்லை என்றால் எனக்கு அது அசிங்கம், அது அவமானம், அது எனக்கு ஸ்ரேயஸ் கிடையாது. அது நூனம், நிச்சயமாக ந சியாத்து கிடையாது. சர்வதா ரிபுரட்சநாத், ஏன்னா விருத்திரன் வந்து உயிரோடு இருக்க போகிறான், அவன் ரட்சிக்கப்பட்டு விடுவான். ஸோ ரிப்புடைய விருத்ராசுரன் அலைவாக இருப்பான், உயிரோடு இருப்பான். அப்படி நிச்சயமாக அவன் உயிரோடு இருப்பான்ங்கிற போது நான் முயற்சி பண்ணி என்ன பிரயோஜனம்னு கவலைப்படுறான் இந்திரன். அஜேயம் சர்வதா சர்வ தேவைஹி ச தானவைஹி ததா யதி விருத்ரம் ந ஹன்மி அத்ய வஞ்சயித்வா மகாபலம் நாஸ்ரேயஹ மம நூனம் ஸ்யாத் சர்வதா ரிபுரக்ஷணாத் அபாம் பேனம் ததா அபஷ்யத் சமுத்ரே பர்வதோபமம் ந அயம் சுஷ்கஹ ந ச ஆத்ரஹ அயம் ந ச சஸ்திரம் இதம் ததாம் பேனம் ததா சக்ரஹ சக்ரஹ கில லீலயா. பார்க்குறேன். அப்போ கடற்கரையில் தான் நடக்கிறது இதெல்லாமே. இப்போ இந்த யோசனை எல்லாம் அப்போ கடற்கரையிலேருந்து கடலை பார்த்தா அலை தெரியறது, அதில் வந்து நுரை தெரியறது. ஃபேனம்னு நுரை, அங்குள்ள நுரையை பார்க்குறான்.
ததா அபஷ்ய சமுதிரே, சமுத்திரத்தில் அந்த நுரையை பார்த்த உடனே பர்வதோபமம், அதாவது பர்வதம் மலை மாறி அப்படியே அலை வரும்போது நிறைய நுரையும் வருதுங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த அலையை பார்த்து நயம் சுஷ்கக, இப்போ தான் அவனுக்கு தோன்றுறது, ஆகா இவன் உலர்ந்ததாலும் கொல்லப்படக்கூடாது, ஈரத்தாலும் கொல்லப்படக்கூடாது. இந்த இது நுரையாகப்பட்டது உலர்ந்ததும் இல்லை, நச்ச ஆர்திரக ஈரமானதும் இல்லை, நச்ச சஸ்திரம் இதம், எந்த ஆயுதம்னு சொல்ல முடியாது. இது ஆயுதத்தோடு சேர்க்கையிலையும் வராது. நச்ச சஸ்திரம் இதம், இந்த ஃபேனம்னா இந்த நுரையாக்கப்பட்டது, இது ஈரம் இல்லை, உலர்ந்ததும் இல்லை, ஆயுதம் இல்லை, எதுவும் இல்லை. அப்பாம் பேனம், உடனே என்ன பண்ணா அப்புன்னு தண்ணி. ஸோ அப்பாம் பேனம், அந்த தண்ணியில் உள்ள நுரையை ததா அந்த சமயத்தில் சக்கரக ஜக்ராக எடுத்தான். லீலையாக்கில விளையாட்டா அந்த நுரையை எடுக்கிற மாதிரி எடுத்தான். எடுத்து இப்போ அடிக்க போகிறான் நம்ம மேலே. அபாம் பேனம் ததா அபஷ்யத் சமுத்ரே பர்வதோபமம் ந அயம் சுஷ்கஹ ந ச ஆர்த்ரஹ அயம் ந ச சஸ்திரம் இதம் ததா அபாம் பேனம் ததா சக்ரஹ ஜக்ராஹ கில லீலயா பராம் சக்திம் ச சஸ்மார பக்த்யா பரமயா யுதஹ ஸ்மிருத மாத்ரா ததா தேவி அவ்வளோதான். இப்போ உடனே மனசில் தேவியை நினைக்கிறேன், பராம் சக்தியும் பராசக்தியான அம்பாளை சஸ்மாரா நினைத்தான். பக்தியா பரமையா, பரம பக்தியோடு நினைக்கிறானா அந்த இந்திரன். ஸ்மிருத மாத்திரா, நினைச்ச உடனேயே அந்த மாத்திரத்திலேயே ததா தேவி ஸ்வ அம்சம், தன்னுடைய அம்சத்தை அந்த நுரையில் வைத்தாள். ஸோ வெறும் நுரை கொள்ளலை, தேவி அங்கே கொள்றா. தேவியோட சக்தி அந்த நுரையில் வந்தது. நெதாபயத்தின வைத்தாள், நீ அதாபயத்தின நெதாபயத்து, நன்றாக வைத்தாள். பராம் சக்திம் ச சஸ்மார பக்த்யா பரமயா யுதஹ ஸ்மிருத மாத்ரா சதா தேவி ஸ்வ அம்சம் பேனேன்யதாபயத் வஜ்ரம் சதா ஆவ்ருதம் தத்ர சகார ஹரி சம்யுதம் சேனாவ்ருதம் பவிம் தத்ர சப்ரஹ சிச்சேப சம்ப்ரதி. ஸோ ஹரி சம்யுதம் வஜ்ரம், ஹரியோடு கூடிய விஷ்ணுவோடு கூடிய அந்த வஜ்ராயுதத்தை, ஏற்கனவே விஷ்ணு உட்காந்துருக்கார் வஜ்ராயுதத்தில். ஸோ வெறும் வஜ்ராயுதத்தால் கொல்ல முடியாது. இவன் என்ன பண்ணா, அதை ஆவிருத்தம், அந்த நுரையால் அந்த வஜ்ராயுதத்தை மூடிவிட்டான். ஏகப்பட்ட நுரைய வச்சு அந்த வஜ்ராயத்துக்கு மேலே ஒரு கவரை உண்டாக்கிட்டான். ஸோ ததா ஆவிருத்தம் தத்ர, ஸோ அந்த ஃபேனாவிருத்தம் பவி அப்படின்னா நுரையால் மூடப்பட்ட அந்த வஜ்ராயுதத்தை சக்கரக சிச்சேப தம்பிரதி, அதை வீசி எறியறான் விருத்தராசுரன் மீது. வஜ்ரம் சதா ஆவ்ருதம் தத்ர சகார ஹரி சம்யுதம் சேனாவ்ருதம் பவிம் தத்ர சக்ரஹ சிச்சேப தம்ப்ரதி சஹசா நிபபாத ஆஷு வஜ்ராஹத இவ அச்சலஹ வாசவஹ து பிரகிருஷ்டாத்மா பபூவ நிகதே ததா. சகசா வேகமாக டக்குன்னு அந்த விருத்ராசுரன் நிபபாத்த டம்னு விழுந்தான். அவ்வளோதான், ஆயுதத்தால் அடிபட்ட உடனே அந்த நுரையை அவனை கொண்டு விடுது. ஸோ தத்திர சகார வஜ்ராகதைவ அச்சலக, எப்படி மலைகளை இந்திரன் வஜ்ராயுதத்தால் வெட்டும்போது மலையெல்லாம் பொத்துனா ஒரு இடத்துல உட்காண்டுதோ, அது மாதிரி அந்த இடத்துலையே கீழே விழுந்து அப்படியே விழுந்துட்டான் அந்த விருத்ராசுரன். வாசவகத்து பிரகிஷ்டாத்மா, ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்பா, ஒரு பெரிய அசுரன் தொலைஞ்சான் அப்படிங்கிறதுல வாசவன் இந்திரன் பிரகிஷ்ட ஆத்மா, அவன் மனசு சந்தோஷமாக அடைந்தான். பபுவ நிகத்தே ததா, நிகத்தேனது நன்றாக கொல்லப்பட்ட பொழுது, வித்ராசன் கொல்லப்பட்ட பொழுது ஹாப்பினஸ் ஏற்பட்டது வாசவனுக்கு. சஹசா நிபபாத ஆஷு வஜ்ராஹத இவ அச்சலஹ வாசவஹ து பிரகிருஷ்டாத்மா பபூவ நிகதே ததா ருஷயஹ ச மகேந்திரம் தம் அஸ்துவான் விரிதைஹி ஸ்தவைஹி ஹதா சக்ருஹு பிரகிருஷ்டாத்மா வாசவஹ சஹ தைவதைஹி. அஸ்துவன், வான் கிடையாது, அஸ்துவன் தப்பு இருந்தால் திருத்திங்க. மகேந்திரம் தம்னு சொன்னானா மகா இந்திரன், அந்த இந்திரனை அவனை ரிஷிகள் எல்லாரும் அஸ்துவன் விவிதைகி ஸ்தவைகி, ஸ்தவம்னு ஸ்துதி,
அந்த ஸ்துதிகளால் அவன் நல்லா ஸ்துதி பண்ணுறா, விருத்ராசுரனை கொன்றவனே அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்க வேண்டியதான் இப்போ அவனுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் அவர்களை ஸ்துதித்தார்கள் ரிஷிகள் எல்லாம். ஹதசத்ருஹு, சத்ரு கொல்லப்பட்டான். பிரகிருஷ்டாத்மா வாசவக, வாசவன் இந்திரன் ரொம்ப சந்தோஷப்படத்தோடு இருக்கிறான். சகதேவதைஹி, தேவர்களோடு எல்லாருமே ஹாப்பி. ஸோ ரிஷிகள் எல்லாம் அந்த சமயத்தில் அவள் எல்லாம் ஸ்துதி பண்ணுறான். ஸோ தேவியும் சம்பூஜையாமாச, இது தேவியால் தான் நடந்திருக்கு, அது அவளுக்கு தெரியுது, ரிஷிகளுக்கு தெரியும். ஸோ தேவியை ஸ்துதி பண்ணுறா, அவள்லாம் பூஜையாமாச பூஜித்தார்கள். எத் பிரசாதாத், எவளுடைய அருளால், பிரசாதம் அருள். ஹதக ரிபுகு, எதிரி கொல்லப்பட்டானோ அப்படிப்பட்ட தேவியை ஸ்துதி பண்ணினார்கள். பிரசாதயாமாச ததா சோத்ரைஹி, ஸோ பிரசன்னப்படுத்தினா தேவி, அப்படி குளிர வச்சா ஸ்தோத்திரங்களால். நானாவிதைஹி ஸ்தோத்ரைஹி, பலவிதமான ஸ்தோத்திரங்களால் கூட. அதனால் அவளை தேவியை அப்படி குளிர்படுத்துறா தேவியை. தேவீம் சம்பூஜயாமாச யத் பிரசாதாத் ஹதஹ ரிபுஹு பிரசாதயாமாச சதா ஸ்தோத்ரைஹி நானாவிதைஹி அபி தேவ உத்யானே பராசக்தேஹ பிரசாத மகரோத்தரிஹி பத்மராகமயி மூர்த்திம் ஸ்தாபயாமாச வாசவஹ. தேவ உத்தியானே, நந்தனவனம், தேவர்களோட உத்தியானம் பேர் என்னது? நந்தனவனம். ஸோ பராசக்தேகே பிராசாதம், பிராசாதம்னு சொன்னா பேலஸ்னு நார்மலாக அர்த்தம் சொல்லுவோம். இங்கே பிராசாதம்னு, தேவிக்கு பிராசாதம்னு டெம்பிள்னு ஆகிடும், கோவில். ஸோ நந்தனவன உத்தியானத்தில் பராசக்திக்கு ஒரு கோவிலை கட்டிவிட்டா. அக்கரோத் ஹரிஹி, ஹரிஹின்னு விஷ்ணு. ஸோ விஷ்ணு வந்து ஒரு கோவிலே எழுப்பிட்டார் தேவிக்காக வேண்டி. பத்மராகமயி மூர்த்திம், அப்படியே சக்கச்சவேல சிவந்த ஒரு மூர்த்தியை அங்கே ஸ்தாபிக்கிறார். வாசவக ஸ்தாபயாமாச, இந்திரன் அந்த கோவிலில் பத்மராகத்தினால் செய்யப்பட்ட ஒரு மூர்த்தியை, தேவியோட மூர்த்தியை ஸ்தாபித்தான். தேவ உத்யானே பராசக்தேஹே பிராசாதம் அகரோத் ஹரிஹி பத்மராகமயி மூர்த்திம் ஸ்தாபயாமாச வாசவஹ. त्रिकालं महतीं पूजा चक्रुः सर्वे अपि निर्जराः तदा प्रकृति देवानां श्रीदेवी कुलदैवतम्. திரிகாலம் மகத்தையும் பூஜாம் சக்கருக்கு, 3 வேளையும் பூஜை தேவிக்கு. அந்த கோவிலில் நல்ல பூஜை நடக்கிறது 3 வேளை. சர்வேபி நிர்ஜராக, நிர்ஜரர்கள்னா வயதாக மாட்டாதவர்கள், அதாவது எப்போவுமே இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள். நிர்ஜராகன்னா தேவர்கள்னு அர்த்தம். ஸோ எல்லா தேவர்களும் 3 வேளை பூஜை பண்ணுறா தேவிக்கு. ததா பிரபிருத்தி, அன்றி தொடங்கி அந்த கோவில் கட்டி முடிஞ்சு ஸ்தாபித்த உடனே அன்னியில் ஆரம்பித்து தேவானாம் ஸ்ரீதேவி குலதெய்வத்தம், ஸ்ரீதேவி தான் குலதெய்வமாக ஆகிவிட்டாள். தேவர்களுக்கு எல்லாமே குலதெய்வமாக அவளை காப்பாற்றுறவளாக அவள் ஆகிவிட்டாள். त्रिकालं महतीं पूजा चक्रुः सर्वे अपि निर्जराः तदा प्रकृति देवानां श्रीदेवी कुलदैवतम् विष्णुं त्रिभुवनश्रेष्ठं पूजयामास वासवः. ततः हते महावीर्ये वृत्रे देवभयङ्करे. ஸோ மகாவீர்யே விருத்ரே, தேவபயங்கரே, தேவர்களுக்கெல்லாம் பயத்தை அளிக்கக்கூடியவன், மகாவீரியம் உடையவன். அப்படிப்பட்ட விருத்ரே ஹதே, விருத்ரன் இறந்த பொழுது, வித்ரன் கொல்லப்பட்ட பொழுது, திரிபுவன சிரேஷ்டம் விஷ்ணும், 3 உலகங்களுக்கும் சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய சிறந்தவரான அந்த விஷ்ணுவை வாசவக பூஜையாமாச ததக, அப்பொழுது வாசவன் இந்திரன் வந்து விஷ்ணுவை பூஜித்தான். தேவியை பூஜிக்கிறது மட்டுமில்லை, விஷ்ணுவோடு ஹெல்ப் இல்லாட்டலும் நடக்காது. அதனால விஷ்ணுவையும் வாசவன் பூஜித்தான். விஷ்ணும் திரிபுவன ஸ்ரேஷ்டம் பூஜயாமாச வாசவஹ. ததஹ ஹதே மகாவீர்யே वृत्रे देवभयङ्करे. प्रववौ च शिवः वायुः च पुरुषुः देवताः तदा हते तस्मिन् स गन्धर्वा यक्षराक्षसकिन्नराः.
ஸோ ஹதே தஸ்மின், அந்த விருத்ராசுரன் கொல்லப்பட்ட பொழுது கந்தர்வர்கள், யட்சர்கள், ராட்சசர்கள், கிண்ணறர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டான். பிராபவோ சிவவாயு, சிவகவாயு, நல்ல மங்கள காற்று வீசுறது. இவ்வளோ நாளி கொந்தளிச்சுன்னு இருந்தது காற்று கூட, ஒரு ஒரு சரியான காற்று கிடையாது. ஸோ இப்போ வந்து மங்களமான காற்று, தென்றல் காற்று வீச ஆரம்பிச்சிடுது இந்த அசுரன் போயிட்டாங்கிறதுனால. ஜகுருஷு தேவதாக ததா, எல்லாருமே தேவர்களும் இந்த எச்ச கிண்ணராக எல்லாரும் சேர்த்துக்கணும், எல்லாருமே ஜகுருஷு ததா அப்பொழுது ஆனந்தப்பட்டார்கள். பிரபவௌச்ச சிவஹ வாயுஹ ஜக்ருஷுஹ தேவதாஹ ததா ஹதே தஸ்மின் ச கந்தர்வா யக்ஷராட்சஸ கின்னராஹ இத்தம் ருத்ரஹ பராசக்தி பிரவேஷயுதபேன தஹ தயா கிருத விமோகாச்ச சக்ரேன சகசாஹதஹ. ஸோ இத்தம் விருத்ரக, இவ்வாறு இந்த விருத்ராசுர பராசக்தி பிரவேச யுத ஃபேனத்தக, அந்த ஃபேனத்துக்குள்ள, அந்த நுரைக்குள்ள தேவி நுழைந்தாள், பிரவேசம் பண்ணினாள் அதுக்குள்ள. ஸோ அது கூடியதுனால, அந்த நுரைக்குள் அவள் நுழைந்ததுனால இந்த மாதிரி விருத்ராசுரன் தயா கிருத விமோகாச்ச, அவள் மோகத்தை ஏற்படுத்திட்டாள். விருத்ராசுரன் நம்பி கெட்டு போயிட்டான். அவன் ஏன் நம்பணும்? அது தேவி பண்ணின மோகம். இல்லாட்டா முதல்ல அவன் நம்பியிருக்கலைன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஸோ இந்திரன் அப்படின்னு மோகப்பட்டு மோகத்துக்குள் ஆட்பட்டான், அது தேவியால், தயா அவளால் செய்யப்பட்டது. சக்ரேன சகசாக தக, திடீரென்று எதிர்பார்க்காத நேரத்தில் சக்ரன் இந்திரனால் கொல்லப்பட்டான். இத்தம் ருத்ரஹ பராசக்தி பிரவேஷயுதபேன தஹ தயா கிருத விமோகாச்ச சக்ரேன சகசாஹதஹ ததஹ வ்ருத்ர நிஹந்த்ரி இதி தேவி லோகேஷு கீயதே சக்ரேன நிகதத்வாச்ச விருத்ர நிகந்திரி, வித்ராசுனை கொன்றவள் அப்படின்னு ஒரு பேர் தேவிக்கு. லோகேஷு கீயத்தே, லோகத்தில் பாடப்படுகிறாள். ஸோ விருத்ராசுனை கொன்றவள் தேவி அப்படின்னு ஒரு பேர். விருத்ர நிகந்திரி, நிகந்திரின்னா நிகந்தான கொல்லக்கூடியவன். ஸோ நிகந்திரி ஸ்ரீலிங்கம். ஸோ அவள் கொன்னாள் அப்படின்னு ஒரு பேர் அவளுக்கு கிடைச்சது. சக்ரேன நிகதத்துவம், ஆனால் ஆக்சுவலாக வேலை பண்ணினதாரு இந்திரன், அதனால இந்திரனால் கொல்லப்பட்டான் என்றும் சொல்லப்படுகிறது. ஸோ விருத்ராசுனை கொன்றவன் இந்திரன் அப்படின்னு சொல்லப்படுறது. நிகத்தத்துவாத்னா வெளிப்படையாக பார்த்தா இந்திரன் தான் வஜ்ராயத்தை தூக்கி எறிஞ்சு கொன்னான். ஆனால் உள்ளுக்குள்ளே தேவி இருந்ததுனால தான் அவன் கொல்லப்பட்டான். அப்போ ரெண்டு பேருக்குமே பேர் கிடச்சிருத்து. சக்கரனுக்கும் அந்த பேர் ஹத உச்சியதே, சக்கரனால் கொல்லப்பட்டான் என்றும் சொல்லப்படுகிறது. वृत्रनिहन्त्री इति देवी लोकेषु गीयते चक्रेण निहतत्वाच्च चक्रेण हत उच्यते इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां षष्ठस्कन्धे षट्मन इन्द्रेण तेन द्वारा पराशक्ति स्मरण पूर्वकं वृत्रहनन वर्णनं नाम षष्ठोऽध्यायः. सर्वं जगदाम्बार्पणमस्तु. ओके. अथ सप्तमोऽध्यायः. व्यास उवाच अथ तं पतितं दृष्ट्वा विष्णुः विष्णुपुरीं ययौ मनसा शङ्कमानः तु तस्य हत्या कृतं भयम्. வியாசர் இப்போ கண்டினியூ பண்ணுறார் இந்த கதையை. அதா தம் பதிதம் திருஷ்டுவா, கீழே விழுந்து கிடக்கான். ஸோ இந்திர விருத்ராசுரன் விஷ்ணுபுரியும் ஏயோ, அவ்வளோதான். அதை பார்த்தாச்சு, இனிமேல் விருத்ராசுரனோட வேலை முடிஞ்சுது. விஷ்ணு வந்து அவருடைய வைகுண்டத்துக்கு போயிட்டார். விஷ்ணுபுரிங்கிறது இந்த வைகுண்டத்துக்கு அவருக்கு ஏயோ கிளம்பி போனார். மனசா சங்கமானக தூ. ஸோ ஐயோ நம்மளும் சேர்ந்துலே கொண்டுவிட்டோம் இந்த இவனை, இதுக்கு என்ன ஆபத்து வரப்போகிறதோ நம்மளுக்கு தெரியலையேன்னு விஷ்ணுக்கே ஒரு பயம் மனசடியில் ஏற்படுறது. ஸோ சங்கமானக, சந்தேகப்படுறார், கவலைப்படுறார். சங்காங்கிறது கவலைன்னு ஒரு அர்த்தம், சங்காங்கிறது சந்தேகம்னு ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் இருக்குது, ரெண்டுமே இங்கே அப்ளை ஆகுது. ஸோ மனசில் ஒரு கவலை வருதவருக்கு தஸ்ய ஹத்யாகிருதம் பயம், என்னதான் இருந்தாலும் தோஷ்டா பிராமண ஹத்தியா இது. ஸோ அதுக்கு கூட போயிருக்கார். அதனால விஷ்ணு கொஞ்சம் மனசில் அந்த பயத்தோடு சென்றார். व्यास उवाच अथ तं पतितं दृष्ट्वा विष्णुः विष्णुपुरीं ययौ
मनसा शङ्कमानः तु तस्य हत्या कृतं भयम् इन्द्रः अपि भय संत्रस्तः ययौ इन्द्रपुरीं ततः मुनयः भयसंविघ्ना हि अभवत् निहते रिपौ. ஸோ இந்திரனுக்கு பயம் ஏற்படுறது, இந்திரனுக்கு ஒரு பயம் வருது, பயத்தில் சந்திரஸ்தக நன்றாக பயந்தான். யயௌ இந்திரபுரியும் ததக அவனும் இந்திரனோட சொர்க்கபுரிக்கு போயிட்டான், அவன் கிளம்பி போயிட்டான். ஸோ முனேக பயசம்பிக்னாக முனிவர்களுக்கு பயம் ஏற்படுறது. முனிவர்களுக்கு என்ன பயம்? இவா தானே நம்பிக்கை கொடுத்தா, இந்திரனோட சார்பாக இவா போய் பேசினா, அவளுக்கும் பயம் வருது இப்போ. ஸோ பயசம்பிக்னாக ரொம்ப பயந்து போய் ஹி அபவன் நிகதே ரிபௌ எதிரி கொல்லப்பட்ட பொழுது, நீகதம் நன்றாக கொல்லப்பட்ட பொழுது, அந்த எதிரி கொல்லப்பட்ட பொழுது இவர்களும் பயந்தார்கள். ஸோ ஆளுக்கு பயம் ஏற்படுறது இப்போ எல்லாருக்குமே. इन्द्रः अपि भयसंत्रस्तः ययौ इन्द्रपुरीं ततः मुनयः भयसंविघ्नाः हि अभवन् निहते रिपौ. किम् अस्माभिः कृतं पापं यद् असौ वञ्चितः किल मुनिशब्दः वृथा जातः सुरेशस्य च सङ्गमात्. நாம் எப்படி இந்த பாவத்தை பண்ணிட்டோம்? கிம் அஸ்மாபியே கிருத்தம் பாபம், நம்ம இப்படி ஒரு பாவத்தை பண்ணியிருக்கோமே நம்ம. எது அசௌ வஞ்சித்தக கிலா, இவன் ஏமாற்றப்பட்டானே, வஞ்சிக்கப்பட்டானே, இந்த விருத்ராசனை வஞ்சிச்சு விட்டானே இந்த இந்திரன், நம்ம ஏன் இந்த பாவத்தை பண்ணினோம்? முனிஷ சுரேஷஸ்ய சங்கமாத், இந்த இந்திரன் கூட சேர்ந்து நம்மளும் கெட்டு போயிட்டோங்கிறான். சங்கமே அந்த இந்திரனோட சங்கமத்தினால, அவனுடைய சேர்க்கையினால முனி சப்தக விருத்தா ஜாத்தக, நம்மளுடைய முனிவர்களோட வாக்கு கூட வேஸ்டாக போயிடுது. ஸோ அந்த விருத்தராசுர நம்பிக்கை ஏற்படுத்தின்னு நம்மளோட வாக்கு கெட்டு போச்சு இந்த இந்திரனோட சேர்க்கையினால. விஸ்வாசம் அகமத்கில विश्वासघातिनः संगात् वयं विश्वासघातकाः. அஸ்மாகம் வரதான வச்சனாத்து, நம்ம வார்த்தை கொடுத்ததுனால தானே அந்த விருத்தன் நம்பிக்கை ஏற்படுது. விஸ்வாசம் அகமத்து, அவனுக்கு நம்ம வார்த்தையினால தான் அவன் நம்பிக்கை ஏற்பட்டது அவனுக்கு இல்லையா. விஸ்வாசகாத்தினக சங்காத், அதாவது விஸ்வாசத்தை நம்பி கொல்லக்கூடியவர்களுடைய சங்கமத்தினால, அந்த சங்கத்தினால வயம் விஸ்வாசகாத்தக்காக, நம்மளே தான் நம்பிக்கை துரோகம் பண்ணினவர்களாக ஆனோம். அவன் கொன்னா, அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். நம்ம வார்த்தை நம்ம தான் முன்னாடி சொல்லியிருக்கோம், அதனால நம்ம தான் நம்பிக்கையை கொன்றவர்களாக ஆகிவிட்டோம்னு அவ பேசிக்கிறான். अस्माकं वचनात् वृत्रः विश्वासं मगमत्किल विश्वासघातिनः संगात् वयं विश्वासघातकाः. दिक्कियं ममता पापं मूलं एवम् अनर्थकृते यद् अस्माभिः चलं कृत्वा शपथैः वञ्चितः असुरः. திக் சீச்சி அப்படின்னு திட்டிக்கிறா, அவளே ஒரு மனசில் ஒரு சீச்சின்னு போட்டுக்கிறா, திக் அப்படிங்கிறா. ஸோ அயம் மமதா பாப மூலம், அதாவது நாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்னோட வேலைன்னு சொல்லி இந்த மமக்காரம் நம்மளுக்கு இருந்ததே, அதுக்கு ஒரு கேவலமானது இது பாப மூலம். அதனால தான் பாபம் ஏற்பட்டது, நம்மளுக்கு இந்த பாபத்தை பண்ணிட்டோம் நம்ம. ஆனால் ஏவம் அனர்த்தக்கிருத்து, அனர்த்தத்தை பண்ணியிருக்கோம் நம்ம, நல்ல காரியம் பண்ணல கெட்ட காரியம் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ எது அஸ்மாபிகி சலம் கிருத்துவா, நாம் வஞ்சிச்சோம். சலம்னா வஞ்சகம், நம்மளால் வஞ்சகம் பண்ணப்பட்டது. சபதைஹி வஞ்சிதகா சுரகா, சபதம் வேற பண்ணி சொன்னோமே இந்திரன் கேப்பன் எல்லாம் சொல்லி, அப்படி சபதமிட்டு சொல்லி அந்த அசுரன் வஞ்சிக்கப்பட்டான். ராதாகிருஷ்ணா, மமதா பாபம் மூலம் ஏவம் அனர்த்தகிருதே யத் அஸ்மாபிஹி சலம் கிருத்வா शपथैः वञ्चितः असुरः मन्त्रकृत् बुद्धिदाता च प्रेरकः पापकारिणां पापभाक् सह भवेत् नूनं पक्षकर्ता तदा एव च. மந்திரகிருத், அதாவது மந்திரகிருத்துனா மந்திராலோசனை பண்ணி,
எப்படி கொல்லலாம், இவனை எந்த மாதிரி வசப்படுத்தலாம், இப்படியெல்லாம் ஆலோசனை பண்ணுறாளே, அப்படி ஆலோசனை பண்ணக்கூடியவன் புத்திதாத்தா, அந்த உபாயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவன், அந்த புத்தியை கொடுக்கக்கூடியவன். பாபகாரியம் பிரேரக, அதாவது பாப காரியத்துக்கு தூண்டுதலாக இருக்கானே, தன் பின்னாடியிலேருந்து தூண்டுறானே, நீ பண்ணு, கொல்லு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு அந்த விஷ்ணு. ஆக மொத்தம் எல்லாருமே இதுக்கு உண்டு, அது பாப்ப பாக்கு, எல்லாரும் பாப்பத்தில் பங்குண்டு. ஸோ நம்ம மட்டும் இல்லை, யார் தூண்டினாலோ, யார் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாலும், மந்திராலோசனை புத்தி கொடுத்தாலோ எல்லாருக்கும் இந்த பாவத்தில் பங்குண்டு. நூனம்ப வைத்து கண்டிப்பாக அவளுக்கு பங்குண்டு. அதில் சக பட்சகர்த்தா ததைவச, அவனோட பட்சத்தில் நின்னாலே போகிறோம், அவன் சைடு எடுத்துட்டு ஒன்றும் பேசவே வேண்டாம், ஒன்றுங்க வேண்டாம், அவன் பக்கத்தில் நிற்கிறான், இந்திரன் பக்கத்தில் யாரையும் இருந்தால் கூட அவனுக்கும் அந்த பாபம் தீண்டும். மந்திரகிருத் புத்திதாதாச்ச பிரேரகः பாபகாரிணாம் பாபபாக்ஸः பவேத் நூனம் பட்சகர்த்தா ததைவ ச விஷ்ணுனாபி கிருதம் பாபம் விஷ்ணுனா அபி கிருதம் பாபம் யத் சாஹாயம் அவாப்தவான் வஜ்ரம் பிரவிஷ்ய ஏன அசௌ சத்துவமூர்த்தின்னு சொல்கிறோம் விஷ்ணுவை, சத்துவகுண பிரதானமாக இருக்கக்கூடிய மூர்த்தின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட சத்துவமூர்த்தியான விஷ்ணுனாபி கிருதம் பாபம், அவரும் பாவம் பண்ணியிருக்கார். எத் சகாயம் அவாப்தவான், அந்த அவருடைய சகாயம் கிடச்சிது இந்திரனுக்கு, அந்த வஜ்ரத்துக்குள்ளே போகிறாரே அவர், அதனால அந்த எவருடைய சகாயம் கிடைச்சதோ அந்த விஷ்ணுவும் பாபி. வஜ்ரம் பிரவிஷ்யா ஏன அசௌ பாத்திதக, அந்த வஜ்ராயத்துக்குள்ள அந்த விஷ்ணு போனதுனால தான் இந்த அசுரன் மாய்க்கப்பட்டான், கொல்லப்பட்டான். அதனால அவருக்கு அந்த பாபம் உண்டு. விஷ்ணுனா அபி கிருதம் பாபம் யத் சாஹாயம் அவாப்தவான் வஜ்ரம் பிரவிஷ்ய ஏன அசௌ பாதிதः சத்வமூர்த்தினா நூனம் ஸ்வ அர்த்த பரஹ பிராணி ந பாபாத்ராசம் அஷ்ணுதே ஹரினா ஹரிசங்கேன சர்வதா துஷ்கிருதம் கிருதம். ஓகே, சுவார்த்தபரகன்னு சுவார்த்தபரக கரெக்டு தான். அதாவது நான் நல்லா இருக்கணும், யார் எப்போ கேட்டு போனா அப்படின்னு இருக்கக்கூடியவர். ஸோ தனது நலனை மட்டுமே பிராணி, அந்த பிராணியெல்லாம் பாப்பன் எல்லாருமே. ந பாப்பா திராசம் அஷ்ணுதே, பாபத்தில் எனக்கு நல்லது நடக்குமானா யாரை வேணால் கொல்லுவேன், அவ்வளோதான். ஸோ பாப்பாத்து ந திராசம் அஷ்ணுதே, ஒரு பயம் கிடையாது அவளுக்கு, கொல்றதுக்கோ பிறத்தையாரு, எனக்கு நல்லது நடக்கணும் அவ்வளோதான், விருத்தராசுரம் தான் எனக்கு ஆபத்து, அதனால கொல்லுவேன் அப்படின்னு நினைக்கிறான். ஹரினா ஹரிசங்கேன, ஹரிங்கிறது இங்கே இந்திரன், ஹரினா முதல்ல விஷ்ணுவால் இந்திரனோட தொடர்பு, இந்திரனோட சேர்க்கை ஏற்படுது இல்லையா, விஷ்ணுவுக்கு இந்திரனுக்கு சேர்க்கை ஏற்படுது. சர்வதா துஷ்கிருதம் கிருதம், அப்படி ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த சர்வதா நிச்சயமாக துஷ்கிருதம் கெட்டதை செய்து விட்டார்கள், பாபத்தை பண்ணிவிட்டார்கள். ராதே கிருஷ்ணா. நூனம் ஸ்வார்த்தபரஹ பிராணி ந பாபாத்ராசம் அஷ்ணுதே ஹரினா ஹரிசங்கேன சர்வதா துஷ்கிருதம் கிருதம் ஸ்வௌயேவ ஸ்தஹ பதார்த்தானாம் ஸ்வௌயேவ நிதனம் கதௌ பிரதமஸ்ய துரியச்ச திரிலோக்யாம் து துர்லபௌ. இப்போ 4 பற்றி சொல்கிறார், ரெண்டாக பிரித்து சொல்கிறார். அதாவது 4 புருஷார்த்தங்கள் இருக்கு இல்லையா, தர்ம அர்த்த காம மோக்ஷ. ஸோ பதார்த்தானாம், என்ன பதார்த்தம், அதாவது 4 வித புருஷார்த்தங்கள். அந்த புருஷார்த்தங்களில் துவயேவஸ்தக, ஸோ 2 தான் இருக்குது, 2 போயிடுத்துட்டார், 2 தான் இருக்குது. தவ்யேவஸ்தக 2 நின்றுது, பாக்கி எல்லாம் பாக்கி 2 போயிடுது 4 பதார்த்தங்களில். துவயேவ நிதனம் கதௌ, ஸோ 2 அணம் செத்தே போயிடுது. பிரதமஷ்சா துரியஷ்சா, அப்போ பிரதமம் தர்ம இல்லையா, பிரதமமாகப்பட்ட தர்ம. அப்புறம் அர்த்தம் காமம் இருக்குது, ஏன்னா அர்த்தம் வந்து பணம் பொருள் அது ஆசை இருக்குது, காமம் வேணுங்கிறது கிடைக்கணுங்கிறது இருக்குது, அதான் சுவார்த்தம். மோட்சங்கிறது 4வது. ஸோ முதலும் 4வதும் தர்மமும் மோட்சமும் யவ் திரிலோக்கியாம் தூ துர்லபம், அது 2 தான் ரொம்ப 3 லோகத்துலேயும் கிடைக்கிறதே கஷ்டம். தர்மங்கிற புருஷார்த்தம் கிடைக்கிறது கஷ்டம், மோட்சங்கிறது கிடைக்கிறது கஷ்டம், அது 2ம் ரொம்ப துர்லபமானது. அது இல்லை, இப்போது 2 மிஞ்சித்து, அர்த்தமும் காமமும் தான். துவயேவ சக, அது 2 தான் இருக்குப்பான்னு பேசுகிறான்.
यौ त्रिलोक्यां तु दुर्लभौ अर्थकामौ प्रशस्तौ त्वौ सर्वेषां सम्मतौ प्रियौ धर्म अधर्म इति वाग्वादः दम्भो अयं महताम् अपि. ஸோ பிரசஸ்தவ்னு எக்ஸலண்ட் புகழ்மிக்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அர்த்தா அண்ட் காம இது ரெண்டு தான் புகழ்மிக்க நிற்கிறதுக்கு. அர்த்தமும் காமமும் இந்த புருஷார்த்தங்களில் பாக்கி ரெண்டு இந்த அர்த்தமும் காமமும் தான் துவ் சர்வேஷாம் சம்மதோ பிரியம் எல்லாருக்கும் பிடிக்கிறது. அதான் அர்த்தமும் காமம் தான் எல்லாருக்கும் பிடிக்கிறதா இருக்குது, சம்மதிக்கக்கூடியதாக இருக்கிறது, பிரியமாக இருக்கிறது எல்லாருக்கும். அந்த ரெண்டும் தர்ம அதர்மா இது வாக்வாதக எது தர்மம் எது அதர்மம் இதெல்லாம் பெரும் பேச்சுங்கிறா. ஸோ இது வாக்குவாதம் பண்ணுறது. ஸோ வாக்வாதக மகதாம் அப்படி தம்போயம் இது பெரியவாளுக்கு கூட பெரிய மகத்தானவர்கள்னு சொல்லக்கூடிய வாளுக்கு கூட இது வெறும் டாம்பீகமானது, தம்பம் தான் இது எல்லாமே. தம்போயம் மகதாம் அபி இந்த வாக்குவாதம் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஏன்னா தர்மமே இல்லை, அப்புறம் என்ன பேச்சு தர்மம் அதர்மம்னு பேசுறதுக்கு என்ன இருக்குது? அந்த வாக்குவாதமே வேஸ்ட்டுன்றான். दम्भो अयं महताम् अपि मुनयः अपि मनस्तापम् एवं कृत्वा पुनः पुनः जग्मुः स्वान् आश्रमान् एव विमनस्ता हतोद्यमाः. முனிவர்கள் கூட ஹதௌத்யமாக கரெக்ட். முனையக அப்பி முனிவர்கள் கூட மனஸ்தாபம் மனசு ரொம்ப தபிக்கிறது. மனஸ்தாபம்னது மனக தாபம் மனசோடு தாபத்தோடு கூட அதான் மனஸ்தாபம். என்ன மனஸ்தாபம்லாம் தமிழில் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறோம் இந்த சம்ஸ்கிருத வார்த்தைகள்லாம். ஸோ அப்படி மனசு தபிச்சுன்னு போகிறாவா புனப்புனக கிருத்துவா மீண்டும் இதே மனசில் போட்டு ஆராய்ச்சி இப்படி தப்பட்டோமே வஞ்சிச்சிட்டோமே விருத்ராசனம் வஞ்சிச்சிட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு அவள் போகிறாள். சுவான் ஆசிரமானேவ தங்களுடைய ஆசிரமங்களுக்கு போய் சேர்ந்தார்கள், ஜக்முகு அடைந்தார்கள். மனஸ்காகனது ரொம்ப துக்கம் துயரம், அபிமனஸ்காக துயரத்தோடு கூட கத உத்தியமாக நம்ம முயற்சி வேஸ்ட்டாக போச்சு. நம்ம எப்படியாவது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு நினச்சோம், அந்த உத்தியமம் அந்த முயற்சி வேஸ்ட் ஆகி போச்சு அப்படிங்கிறதுல வருத்தத்தோடு போகிறாவா. मनस्तापम्ने मुनयः अपि मनस्तापम् एवं कृत्वा पुनः पुनः जग्मुः स्वान् आश्रमान् एव विमनस्काः हत उद्यमाः त्वष्टा तु निहतं श्रुत्वा पुत्रम् इन्द्रेण भारत रुरोध दुःखसन्तप्तः निर्वेदम् अगमत् पुनः. ஸோ புத்திரம் இந்திரேன நிகதம் தன்னுடைய பிள்ளையை இந்திரன் கொன்னுட்டான் அப்படிங்கிறதை கேட்டு ஸ்ருத்வா கேட்டு ஹே பாரதான்னு கூப்பிட்றார். பரதகுல தோன்றலே ஜனமேஜயான்னு கூப்பிட்றார். வியாசர் பேசிட்டு இருக்கார். ஜனமேஜயா தன்னுடைய பிள்ளை பாரு இந்திரன் கொன்னுட்டான்னு கேட்ட தொஷ்டா ருரோத ரொம்ப அழறார். ஐயோ ஏற்கனவே ஒரு பிள்ளை போச்சு, ரெண்டாவிலையும் எடுத்து. ஸோ ருரோத அழுதார். துக்க சந்தப்தகர் ரொம்ப துக்கத்தினால தபிச்சு போய் அழுதார் அவர். நிர்வேதம் அகமத் புனக நிர்வேதம்னு ஒரு வைராக்கியம் வந்துடுது. என்ன லைஃப்டா இது, குழந்தைய பிறக்கிறோம் இப்படி சாக கொடுக்குறோமே அப்படின்னு ஒரு நிர்வேதம்னு சொன்னான்னு ஒரு வைராக்கிய புத்தியை அடைந்தார். ஸோ எத்திர அசௌ பதித்தக எந்த இடத்துல அவன் விழுந்து கிடக்கானோ, இது யார் விருத்ராசன் செத்து விழுந்து கிடக்கானே அந்த இடத்துக்கு தத்திர கத்வா அங்கே போய் ததா கதம் வீட்சியா அவன் செத்து கிடக்கான். கதம்னு போயிட்டான். ஸோ அப்படி இறந்து போன அந்த பிள்ளையை பார்த்து வீட்சியை பார்த்து விதிவத் பாரலௌகிகம் சம்ஸ்காரம் பரலோகத்துக்கு போகிற சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கே பிரேத சம்ஸ்காரம்னு சொல்கிறோம் இல்லையா, பிரேத காரியங்கள்லாம் அந்த காரியங்கள்லாம் விதிவத்து விதிப்படி சம்ஸ்காரம் காரயாமாச அந்த பிரேத காரியத்தை செய்தார். யத்ர அசௌ பதிதஹ தத்ர கத்வா விக்ஷ்ய ததாகதம் சம்ஸ்காரம் காரயாமாச விதிவத் பாரலௌகிகம் ஸ்நாத்வா அஸ்ய சலிலம் தத்வா கிருத்வா சயேவ ஔர்த்வ தைஹிகம் சசாப இந்திரம் சசோகார்த்தஹ பாபிஷ்டம் மித்ரகாதகம். ஸோ குளிக்கிறார். ஸ்நாத்வா குளிச்சுட்டு
அஸ்ய சலிலம் தத்வா அவனுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, அவனுக்கு நீர் கொடுத்தாருன்னா என்ன நீர் கொடுக்குறது, எனக்கு தர்ப்பணம் பண்ணுறது எல்லாம் அந்த காரியம் முடிச்சு தர்ப்பணம் கொடுத்து கிருத்வா சைவ ஔர்த தேகிகம் அவனை அந்த பிண்டத்தை சேர்க்கறா இல்லையா பரலோகத்துக்கு போக சொல்லிட்டு அப்படியே அவனை ஊர்துவ லோகத்துக்கு அனுப்பி ஔர்த தேகிகம்னா இந்த ஊர்துவ லோகங்களுக்கெல்லாம் போயிடுறான். அவன் செத்து போனான யுத்தத்தில் செத்து போனால் அவளுக்கு சொர்க்கம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அவனை ஊர்துவ தேகத்துக்கு அனுப்பிச்சு ஷஷாப இந்திரம் இப்போ கோபம் வருது இந்திரனை சபிக்கிறார். ஷோக்கார்த்தக சோகத்தினால் பீடிக்கப்பட்ட அவர் இந்திரனை சபித்து பாபிஷ்டம் மித்திரகாதகம் ஃப்ரெண்ட்ஷிப்பை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மித்திரனை ஆக்கின்னுட்டு அந்த மித்திரனை கொலை பண்ணிருக்கார். அப்பேற்பட்ட பாபியை அவர் சபித்தார். ஸ்நாத்வா அஸ்ய சலிலம் தத்வா கிருத்வா சயேவ ஔர்த்வதைஹிகம் சசாப இந்திரம் சோகார்த்தக பாபிஷ்டம் மித்ரகாதகம் யதா தேவி நிஹதः புத்ரः பிரலோக்ய சபதைஹி வ்ருஷம் ததா இந்திரः அபி மஹத் துக்கம் பிராப்னோது விதி நிர்மிதம். ஸோ யதா எப்படி என்னுடைய பிள்ளை நிகதக புத்திரக என்னுடைய பிள்ளை எப்படி கொல்லப்பட்டானோ பிரலோபிய லோபப்படுத்தி அவனை ஆசை காட்டி ஃப்ரெண்ட்ஷிப்பு நம்மலாம் ஒரே இடத்துல இருக்கலாம் சேர்ந்துருக்கலாம் அப்படிலாம் ஆசை காட்டி சபதைஹி பிருஷம் சபதமிட்டெல்லாம் சொல்லி அவனை பிரலோபப்படுத்தி அவனை இப்படியெல்லாம் பண்ணிட்டு அவன் எப்படி கொல்லப்பட்டானோ அதே மாதிரி இந்திரக அப்பி இந்திரனும் மகத் துக்கம் பிராப்னோது அவனுக்கு பெரிய துக்கம் வர்றான், ரொம்ப கஷ்டப்பட்டான். விதி நிர்மிதம் ஸோ அவனுக்கு விதிப்படி விதாத்தா ஆறு பிரம்மாவால் அவனுக்கும் சில நல்ல துன்பம் ஏற்பட வேண்டும்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போறார் நம்ம இவர் தொஷ்டா. யதா தேவிகதः புத்ரः பிரலோக்ய சபதைஹி வ்ருஷம் ததா இந்திரः அபி மஹத் துக்கம் பிராப்னோது விதி நிர்மிதம் இதி ஷத்வா பிரேஷானாம் ஸ்வத்தாதாப சமன்விதः வேரோஹோ சிகரம் ஆஸ்தாய தபஹ கேபே சுதுஷ்கரம். சுரேஷானம் தேவர்களுடைய தலைவனான ஈசானம்னு தலைவன் தேவர்களுடைய தலைவனான இந்திரனை இவ்வாறு சபித்து தொஷ்டா தாப சம் அன்விதக ஸோ தாபத்தோடு கூட தபிச்சுண்டு அப்படி போகிற மேரோஹோ சிகரம் ஆஸ்தாய ஸோ மேருமலைக்கு போயிடுறார். அங்கே போய் உட்காந்து அப்படியே நம்ம வந்து இது தபஸ் பண்ணலாம். தபஸை செய்தார். சூதுஷ்கரம் தபக ரொம்ப கஷ்டம், யாராலே அவ்வளோ ஈஸியாக அந்த மாதிரி தபஸ் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட தபஸை அவர் செய்தார். तपस्तेपे सुदुष्करम् इति श्रुत्वा सुरेशानं त्वष्टातापसमन्वितः मेरोः शिखरमास्ताय तपस्तेपे सुदुष्करम्. जनमेजय उवाच हत्वा त्वाष्ट्रं सुरेशो अथ पापावस्थाम् अवाप्तवान् सुखं वा दुःखम् एव अग्रे பிதாமகரேன்னு கூப்பிடுறார் வியாசர் வந்து பிதாமகரேன்னு பெரிய பாட்டனாரேன்னு கூப்பிடுறான்னு ஜனமேஜயன். இப்போ அவனோட டவுட்டு. ஸோ துவாஷ்டம் சுரேஷக ஹத்வா ஸோ இந்த துவாஷ்டம்னு தொஷ்டாவோட பிள்ளை. ஸோ அவனுடைய விருத்ராசுரனை கொன்ற பின் சுரேஷக தேவர்களை தலைவனான இந்திரன் அதை காமவஸ்தாம் அவாப்தவான் அவனுக்கு என்ன நிலையாச்சு, அவனுக்கு அந்த சாபம் பலிச்சுதா, அவன் கஷ்டப்பட்டானா, இந்திரன் என்ன ஆனான் கேட்குறான் இந்த யார் ஜனமேஜயன். காம் அவஸ்தாம் எப்படிப்பட்ட காம்னா எந்த மாதிரியான அவஸ்தாம் எந்த மாதிரி நிலைமையை அவாப்தவான் அடைந்தான். சுகம்பா துக்கமேவ அக்ரே அவனுக்கு பின்னாடி துக்கம் கிடச்சிதா சுகம் கிடச்சிதா. தன்மே ப்ரூஹி பிதாமக ஏன்னா சுகம் கிடைக்கணும் தான் எல்லா காரியம் பண்ணுறான். புத்திராசுரன் செத்தா நான் சுகமாக இருக்க போகிறேன் நம்பித்தானே காரியம் பண்ணுறான், யாராவது கெடுதல் கிடைக்கணும் காரியம் பண்ண மாட்டான். ஸோ அப்படி அவனுக்கு சுகம் கிடச்சிதா துக்கம் கிடச்சிதா கேட்குறான். அக்ரே தன்மே ப்ரூஹி பிதாமக அதை நீங்களுக்கு எனக்கு சொல்ல வேண்டும்னு வியாசரை பார்த்து கேட்குறான். जनमेजय उवाच हत्वा त्वाष्ट्रं सुरेशः अथ काम् अवस्थाम् अवाप्तवान् सुखं वा दुःखम् एव अग्रे तन्मे ब्रूहि पितामहः. श्री जगदम्बार्पणमस्तु.